இந்த கிளாஸ்ல வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோகுல் அண்ட் விக்கி கேன் கம்ப்ளீட் அ ஜாப் இன் 12 days. ஓகேவா? ஸோ கோகுலும் விக்கியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை 12 daysல முடிச்சிருவாங்க. இஃப் கோகுல் அலோன் கேன் கம்ப்ளீட் த ஜாப் இன் 20 days, ஸோ இன் ஹவு மெனி டேஸ் கேன் விக்கி அலோன் டூ த ஜாப்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். See, கோகுல் விக்கி, கோகுல் பிளஸ் விக்கி. ஸோ கோகுல் மட்டும் இந்த ஒர்க்கை 20 daysல முடிக்க முடியும். விக்கி வந்து எவ்வளோன்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 12 daysல முடிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 60. ஸோ 60 சாக்லேட்ஸ் இருக்கு. அதை கோகுல் வந்து 20 daysல சாப்பிடுவானா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவான். அதே 60 சாக்லேட்ஸை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா 12 daysல சாப்பிடுவாங்க. அப்பனா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ அப்பனா விக்கி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்ருப்பான்? 2 சாக்லேட் சாப்பிட்ருப்பான். ஸோ இது 2ன்றப்ப ஸோ ஹியர் 30. ஸோ விக்கி கேன் டூ த ஒர்க் இன் 30 days. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இது. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days அண்ட் ஒய் கேன் டூ த சேம் ஒர்க் இன் So X can do the piece of work in 24 days. Y can do the same work in 48 days. Okay, Y joins X after X had worked alone for 6 days. In how many more days the work would have get completed? Okay, so first இவங்களோட efficiency கண்டுபிடிச்சிடலாம். So total work வந்து 48. So டோட்டலா 48 சாக்லேட்ஸ் இருக்குன்னா X வந்து 24 daysல சாப்பிட்றப்போ ஒரு நாள்ல 2 சாக்லேட், Y வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? Y வந்து X கூட ஜாயின் பண்றான். எப்பனா X வந்து 6 days தனியா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு 6 daysக்கு X மட்டும்தான் ஒர்க் பண்றான். ஸோ X மட்டும் ஒர்க் பண்ணா ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணும்? ஒரு நாள் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவோம்? 2 சாக்லேட் சாப்பிடுவோம். அப்பனா 6 daysல எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருப்பான்? ஆல்ரெடி 12 சாக்லேட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பான். ஓகே, அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன? 48 இருக்கு. அதுல 12 சாக்லேட் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. அப்பனா மிச்சம் 36 chocolates are remaining. Now this 36 chocolates யார் சாப்பிடுறா? X and Y டுகெதரா சாப்பிட போறாங்க. ஸோ X and Y சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல 3 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஸோ அப்ப 36 சாக்லேட்ஸை எத்தனை நாள்ல சாப்பிட்டு முடிப்பாங்க? 36/3, that is 12 days. Okay, so yeah, 12 is the answer. Yes. So next question, Rajesh and Rakesh working alone can complete a piece of work in 12 days and 24 days respectively. Okay, so first இங்க 2 person இருக்காங்க. ராஜேஷ், அடுத்த person ராகேஷ். So 12 days, 24 days. So total chocolates LCM 24. So here 2, here 1. அடுத்து என்ன சொல்றாங்க? ராஜேஷ் started the work. After a few days, Rakesh joined him and the work was completed in 10 days. Okay, so after how many days did Rakesh join Rajesh? Okay, so என்ன சொல்றாங்க? ராஜேஷ் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே, யா ராஜேஷ் started the work and after few days Rakesh joined him and the work was completed in 10 days. So இந்த ஒர்க் வந்து டோட்டலா 10 daysல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலா வந்து 10 days. இதுல ஃபர்ஸ்ட் ராஜேஷ் மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்றான். ஸோ அதை வந்து நான் X daysன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த X daysக்கு ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்றானா? ஸோ பேலன்ஸ் 10 minus X daysக்கு யார் ஒர்க் பண்றா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, ராஜேஷ் பிளஸ் ராகேஷ். ஸோ அவ்வளவுதான். ராஜேஷோட ஒன் டே எஃபிஷியன்சி என்ன? 2. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 3. அந்த டோட்டல் ஒர்க் என்ன? 24, ரைட்? ஸோ அப்போ 2x plus 10 minus x into 3 will be equal to 24. ஸோ அப்போ 2x plus 30 minus 3x is equal to 24. இங்க என்ன இருக்கும்? minus x is equal to minus 6. ஸோ x is equal to 6 days. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் ராகேஷ் ஜாயின்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ராஜேஷ் வந்து X days, அதாவது 6 daysக்கு அவன் தனியா ஒர்க் பண்ணிருக்கானா? ஸோ 6 தான் ஆன்சர். ஆஃப்டர் 6 days
ஆஃப்டர் 6 டேஸ்க்கு அப்புறம் தான் யார் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா ராகேஷ். ஓகே, yes, 6 is the answer. First, A, B, C working independently can complete a certain piece of project. Okay, so அது spelling mistake இந்த இடத்துல. Piece, certain, PIEC, certain piece of a project in 20, 30 and 60 days respectively. All the three of them worked together for 5 days and A left. B and C worked together for 5 days and then B left. The remaining work is completed by C. Yeah, இது வந்து கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஆக்சுவலா என்ன, ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் இண்டிவிஜுவலா செஞ்சா எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் 20 days, 30 days and 60 days. ஸோ எல்சிஎம் வந்து 60. ஸோ ஏ வந்து ஒரு நாள்ல 3 சாக்லேட்ஸ், இவன் 2 சாக்லேட் சாப்பிடும், இவன் 1 சாக்லேட் சாப்பிட போறான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 3 பேருமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்வளவு நாளைக்கு? 5 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏ போயிட்டானா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லைன் மாதிரி போடுங்க. ஒரு டைம் லைன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ். இந்த 5 டேஸ்ல யார் ஒர்க் பண்றா? ஏ, பி, சி 3 பேருமே ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏ போயிட்டானா. ஸோ ஏ போனதுக்கு அப்புறம் பியும் சியும் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. அது எவ்வளவு நாளைக்கு? பி அண்ட் சி ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days and after then பி லெஃப்ட். ஸோ இவங்க பியும் சியும் சேர்ந்து 5 டேஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சி மட்டும் ஒர்க் பண்ண போறான். ஓகே, the remaining portion of the work was completed by C. சி வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் இங்க கொஸ்டின் என்ன கேக்குறேன்னா, வாட் போர்ஷன் ஆஃப் த ஒர்க் டிட் சி கம்ப்ளீட்? ஓகே, ஃபர்ஸ்ட் அத ஏ, இது வந்து என்ன சொல்றது, சி வந்து இந்த இடத்துல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்க எஃபிஷியன்சி என்ன? 6. பி, சி 2 பேரும் மட்டும் சேர்ந்தாங்கன்னா 3. சியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ 5 into 6 plus 5 into 3 plus சி வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றான்னு வச்சுப்போம். எக்ஸ் இன்டூ 1 அது என்ன, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 60க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 6 5s are 30 plus 5 3s are 15 plus x is equal to 60. ஸோ இங்க 45 அங்கிட்டு போச்சுன்னா -45. ஸோ x is equal to 15 days, ரைட்? ஸோ சி மட்டும் தனியா 15 days ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகேவா? இப்ப டோட்டலா பாருங்களேன், சி வந்து வாட் போர்ஷன் ஆஃப் த ஒர்க் டிட் சி கம்ப்ளீட், அதாவது இந்த மொத்த 64 சாக்லேட்ஸ்ல சி வந்து எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கான், அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? வாட் போர்ஷன் ஆஃப் த ஒர்க் டிட் சி கம்ப்ளீட். ஸோ ஆக்சுவலா சி வந்து டோட்டலா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கான்? இங்க ஒரு 5 days, இங்க ஒரு 5 days, லாஸ்ட்ல ஒரு 15 days. ஸோ 10 plus 15 டோட்டலா 25 டேஸ்க்கு சி ஒர்க் பண்ணிருக்கான். கரெக்டா? ஸோ சி worked for a total of 25 days. C வந்து 1 dayல 1 சாக்லேட் சாப்பிடுவானா. so C can do 1 work in a day. just a minute. okay, so C can do 1 work in a day. so yes, so 25 days C ஒர்க் பண்ணிருக்காங்க. சி வந்து ஒரு நாள்ல ஒரு ஒர்க், அதாவது ஒரு நாள்ல ஒரு சாக்லேட் சாப்பிடுறாங்கன்னா டோட்டலா அவுட் ஆஃப் 60ல சி மட்டும் 25 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா? சோ இதுதான் கான்செப்ட். அவங்க கேக்குறது என்ன, வாட் போர்ஷன் ஆஃப் த ஒர்க் டிட் சி டு. அப்பனா 25/60 தான் இதுக்கு ஆன்சர். சோ 5/12. ஓகே, சோ 5/12 will be the answer. just a minute, I will check. yes, so 5/12 is the answer. so 5/12 of work is done by C. yes, so next one. so A, B and C can complete the work in 12, 16 and 20 days respectively. All three of them start the work, but A left after 4 days, B left after 2 days before the completion of the work. In how many days was the work completed? okay, so in the question ko first A, B, C கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவலா 12 days, 16 days, 20 days. so 12, 16, 20 ஓட LCM என்ன? 20, 40, 60 வராது. 120,
120 வருமா? அது 180 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 16 into 5 என்ன 80. 12 16 20 4னா 3 4 5 3 4 5 LCM என்ன 3 4 5 LCM வந்து 60 வரும். ஸோ 6 4s are 24 2. ஸோ 240 தான் LCM. ஸோ 240ன்றப்ப இது வந்து 20 16 by 240 என்னவா இருக்கும்? இது 2 30 15 20னா இது என்னதான் இருக்கும்? இது வந்து 12 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்க? ஆல் 3 of them started the work but A left after 4 days. ஸோ ஏ வந்து 4 டேஸ்க்கு அப்புறம் வேலையை விட்டு போயிடும். அப்படின்னா ஏபிசி 3 பேருமே ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கு ஒன்னா ஒர்க் பண்ணிருப்பாங்களா? ஸோ ஏபிசி ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கு ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது என்ன? பி லெஃப்ட் 2 days before the completion of the work. B left 2 days before the completion of the work. Okay, in how many days was the work completed? அதுதான் question. Okay, B left 2 days before the completion of the work. So இப்போ ஆக்சுவலா 4 நாள் வந்து ஏபிசி 3 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்களா? அதுக்கப்புறம் ஏ போயிட்டான். ஸோ பியும் சியும் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பி வந்து 2 டேஸ்க்கு, அதாவது ஒர்க் முடியறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டானா என்ன பண்றாங்க? என்ன அர்த்தம்னா 2 டேஸ்க்கு சி மட்டும் தனியா ஒர்க் பண்ணிருப்பானா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளால கொஸ்டினை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் எவ்வளவு செய்வாங்க? ஸோ 20 30 40 47. பி அண்ட் சி சேர்ந்தாங்கன்னா 27 செய்வாங்க. சி அலோன் கேன் டூ 12. இப்ப 47 into 4 பிளஸ் இவங்க வந்து ஒரு எக்ஸ் டேஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போமே. 27 into x பிளஸ் 2 into 12 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 240க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ 47 into 4 என்ன? 7 4 28 16 17 18 188 பிளஸ் 27x பிளஸ் 24 is equal to 240. இப்போ என்ன இருக்கு? 188 பிளஸ் 24. ஸோ 1 2 8 9 10 11. ஸோ 1 1. ஸோ 212. I'll go to the next slide. 212 plus 27x. 212 plus 27x is equal to 240. So அப்போ 27x is equal to 240 minus 212. 12 20 20 40 20 28. Yes. So 27x is equal to 28. அப்போனா x is equal to 28 divided by 27 days வந்து B and C மட்டும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. 28 by 27னா இது எப்படி சொல்லலாம்னா 1 by 27 days. ஓகே, இப்ப டோட்டல் ஒர்க் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஏபிசி 3 பேரும் 4 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஏபிசி 4 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிசி வந்து 1 by 27 days ஒர்க் பண்ணிருக்காங்க. சி மட்டும் 2 days ஒர்க் பண்ணிருக்கான். சோ அப்போ டோட்டல் என்ன? 7 1 by 27 days. Okay, check the answer. 7 1 by 27 days தான் டோட்டல். So this is the answer. So first ஆக்சுவலா இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ல நம்ம பர்சன்ஸ் இண்டிவிஜுவலா இத்தனை நாள்ல ஒர்க்கை முடிச்சிருவாங்கன்றத கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருந்தாலும் சரி ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க்கை, அதாவது டோட்டல் சாக்லேட் கிடைச்சிரும், ஒரு நாள்ல எத்தனை சாக்லேட் கண்டுபிடிச்சிருவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் கொஸ்டின்ல என்ன மாதிரி எப்படி மாத்தி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த ஏபிசியோட இண்டிவிஜுவல் ஒர்க் கொடுக்காம கொஸ்டின் வந்தா மட்டும்தான் அது வந்து டஃப்பான கொஸ்டின். மற்றபடி ஏபிசியோட ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா அது கொஸ்டின் 10 லைன் இருந்தாலுமே அது ஈஸியா தான் இருக்கும். ஓகே, if 20% of a certain quantity of work is done by A and after the remaining 80% is done by B, then the work gets completed in 20 days. Okay, if 80% of the work is done by A and the remaining 20% of the work is done by B, the work gets completed in 30 days. If A and B together work, if A and B work together, then in how many days the work gets completed? Yeah, இந்த கொஸ்டின் வந்து பார்க்க தான் என்னோட பர்சன்டேஜ்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நார்மலா எல்சிஎம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? 20 ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 20% வந்து ஏ செய்யறான், 80% பி செய்யறான். அப்படின்றப்போ 20 டேஸ்ல ஒர்க் முடிஞ்சிருச்சு.
ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா யா டோட்டல் டைம் ஓகேவா. ஸோ த டைம் இன் விச் ஏ டூ த ஒர்க் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ஸ்மால் ஏன்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட் த டைம் இன் விச் B do the work that is equal to B. இப்ப first condition 20% A செய்யறான் plus 80% B செஞ்சாங்கன்னா 20 daysல ஒர்க் முடிஞ்சிருது. அடுத்து செகண்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதானா? ஆமா. செகண்ட் கண்டிஷன்ல ஸோ 80% A செய்யறான், பேலன்ஸ் 20% B செஞ்சாங்கன்னா 30 daysல ஒர்க் முடியுது. ஸோ யா we go to the question now. ஸோ 20% என்னது 1/5 ஸோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதணும். ஸோ ஐ வில் ரைட். ஸோ 20/100 A plus 80/100 B is equal to 20. இங்க வந்து என்னது 80/100 A plus 20/100 B is equal to 30. So 20/100 na A/5 plus 4B divided by 5 okay is equal to 20. இந்த இதுல என்ன இருக்கும் 4A/5 plus B/5 is equal to 30. சில இங்க இந்த இடத்துல 5 வந்திருக்கணும், B ன்னு போட்டு வச்சுட்டேன். ஓகே ஸோ 5. அப்போ இங்க என்ன இருக்கும் ஸோ A plus 4B is equal to 20 into 5. ஸோ இங்க இது வந்து 4A plus B is equal to 30 into 5. ஸோ A plus 4B is equal to 5 to 10 100. Now 4A plus B is equal to 5 3 15 150. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். ஸோ 4A plus B is equal to 100. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் A plus 4B. A plus 4B is equal to 100. Next 4A plus B is equal to 150. 4A plus B is equal to 150. இது first equation, இது second equation. So multiply 4 in first equation. So just cancelling தான் பண்ண போறேன். So அப்ப என்ன வரும் 4A plus 16B is equal to 400 இருக்கும். இது 4A plus B is equal to 115 இருக்கும். So minus 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 இது என்ன இருக்கும் 15B is equal to 400ல 150 போனா 250. ஓகே அப்ப B is equal to 250 divided by 15, 50 divided by 3. so B வந்து இந்த ஒர்க்க முடிக்க 50/3 days ஆகுமா? ஆமா 50/3 days ஆகும். இந்த இதை வந்து நான் இப்பயே சொல்லக்கூடாது. இந்த 50/3 days வந்து இருக்கட்டும். ஓகே சோ இப்போ இந்த B ஓட வேல்யூவை கொண்டு போயிட்டு ஏல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போமே A plus 4B is equal to 100. அப்ப என்ன சோ A plus 4 into 50/3 is equal to 100. so A plus 5 4s are 20, 200 divided by 3 is equal to 100. so A is equal to 100 minus 200 divided by 3. so A is equal to 300 minus 200 by 3. so A is equal to 100 by 3. Yes. So A is equal to 100 divided by 3. Yeah. Okay. Yes. B is equal to 50/3. A is equal to 100/3. Actually, A என்ன நம்ம first என்ன assume பண்ணிருக்கோம்? The time in which A can do the work. அதே B வந்து என்னன்னா the time in which B can do the work. அப்பனா so இது வந்து very simple. Okay. Space இல்லையா? Right here. இதுக்கப்புறம் இது நார்மலான क्वेश्चन தான். A can do a piece of work in 100/3 days. B can do the piece of work in 50/3 days. In how many days A and B together can do the work? Okay. So இது இந்த fractionsல இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட்க்கே போயிருங்க. so 1 day work என்னது A க்கு 100/3/100 இருக்குமா? plus B ஓட 1 day work என்ன 3/15 இருக்கும். so இது into 2 போடுறேன். so 3/100 plus 6/100 இருக்கும். 9/100 தான் இது. அப்பனா
A and B can do the work in 100 by 9 days. 100 by 9 என்னது 11 1 by 9 99 plus 100 yeah 11 1 by 9 days. So A and B together can do the work in 11 1 by 9 days. Is it clear? So this is the answer. Check பண்ணிக்கிற answer. Yes, 100 by 9 is the answer. Okay. Next question. The ratio of the rate of works of A, B and C is 1:3:2. Aha, அவனே efficiency கொடுத்துட்டான். The ratio of the rate of work of A. Rate of work na enna? Efficiency. Next, the total wage of A, B, C for working 15 days, 20 days, 25 days is 5,000 total wage. Okay, first இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? ஸோ A is to B is to C efficiency கொடுத்துட்டான். அது என்ன 1:3:2. இப்ப டோட்டல் சேலரி கொடுத்துருக்கான். அது என்னன்னா 5,000 rupees. இது எதுக்குன்னா A வந்து 15 டேஸும் B 20 டேஸும் C 25 டேஸும் ஒர்க் பண்ணதுக்கு. ஆக்சுவலா நம்ம சேலரி வந்து எப்படி பிரிப்போம்? எஃபிஷியன்சி இன்டோ நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்டு. இதை வச்சுதான் இந்த ஃபேக்டரை வச்சுதான் நம்ம வந்து சேலரி கொடுப்போம். ஸோ அப்ப ஏ வந்து எவ்வளவு நாள் ஒர்க், இது வந்து ஏ, இது பி, இது சியா. ஏ வந்து 15 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கான், பி வந்து 20 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கான், சி வந்து 25 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கானா. அப்ப நம்ம சேலரியோட ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இப்போ சேலரி ரேஷியோ என்னன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15:60:50 சிம்பிளிஃபை பண்ணா 3:12:10. ஸோ இந்த ரேஷியோல தான் நான் என்ன பண்ணணும்னா சேலரியை பிரிக்கணும். ஸோ சேலரி பிரிக்கணுமா? ஓகே ஃபைன். 3:12:10 15:25. ஓகே, ஸோ டோட்டல் என்ன? டோட்டல் வந்து 25. அந்த 25 தான் 5,000. ஆக்சுவலா அது என்னன்னா இது வந்து A:B:C சேலரி ரேஷியோ. இதை வச்சு நான் எப்படி சேலரி கண்டுபிடிக்கிறதுனா இது தெரியும்ல, 3 ரேஷியோ கொடுத்துட்டான், டோட்டல் வந்து 5,000. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஸோ ஏவோட சேலரி வந்து 3/25, அதாவது 3 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 25 இன்டூ 5,000. பியோடது வந்து 12/25 இன்டூ 5,000. சியோட ரேஷியோ என்னன்னா 10/25 இன்டூ 5,000. ஆக்சுவலா இந்த 5,000 தான் நம்ம பிரிக்கணுமா? 25 பார்ட்ஸ் தான் 5,000னா 1 பார்ட்ஸ் என்னவா இருக்கும்? 200. ஓகே, ஸோ 1 பார்ட் வந்து 200. அப்ப ஏ வந்து 3 into 200 that is 600 rupees வரும். B வந்து 12 into 200 2,400 rupees. C வந்து 10 into 200 2,000 rupees. 2 4 5 யா. ஸோ இதுதான் ABC ஓட சேலரி. ஓகேவா? நீங்க வந்து நார்மலா ஏக்கு வந்து 3/25 into 5,000 போட்டாலும் இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 200, 3 into 200 600. இது மாதிரி தான் ஏபிசிக்கு வரும். இப்ப அடுத்து என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் வேஜ் ஆஃப் த 3 இஃப் ஏ ஒர்க்ஸ் ஃபார் 10 days, பி ஒர்க்ஸ் ஃபார் 15 days அண்ட் சி ஒர்க் ஃபார் 12 days. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டோட்டல் வேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஏ வந்து 10 நாள் ஒர்க் பண்ணிருக்கான், பி வந்து 15 நாள் ஒர்க் பண்ணிருக்கான், சி வந்து 12 days ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எனி ஐடியா? ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த கொஸ்டின் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வந்து 15 days ஒர்க் பண்ணானா அவனுக்கு சேலரி 600 rupees. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சேலரி வாங்கியிருப்பான்? 600/15. 600/15 ஏவோட 1 day சேலரி வந்து 40 ரூபாயா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? ஏ வந்து 10 நாளைக்கு ஒர்க் பண்ணா எவ்வளவு வந்து வாங்கியிருப்பான்? ஸோ ஒரு நாளைக்கு 40 ரூபானா 10 நாளைக்கு 400 ரூபாய் வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட் பி பாருங்களேன், நம்ம கண்டுபிடிச்சது எதுக்கு? பி வந்து 20 days ஒர்க் பண்ணனா அவனுக்கு 2,400 கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 120 ரூபாய். அப்ப இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பி வந்து 15 days ஒர்க் பண்ணனா எவ்வளவு சேலரி வாங்குவான்? அப்ப 15 into 120. ஸோ 15 into 120 என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை போடணும். நெக்ஸ்ட் சி. ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் லைன்ல எழுதுறேன். இப்போ வந்து ஏ பி சி எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 600, 2,400, 2,000. இது எதுக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்டு.
எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணுங்க? 15, 20, 25. ஸோ 15, 20, 25. அப்ப 1 day salary என்ன? 1 day salary வந்து என்னவா இருக்கும்? இதுக்கு வந்து 20, 40, இதுக்கு வந்து 120 வரும். இதுக்கு வந்து 200/25 வந்து 8. ஸோ 80 rupees வருது. இப்ப டு ஃபைண்ட் என்ன? அதேதான் ஏபிசி நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்டு. ஸோ இப்ப ஏபிசி எவ்வளவு நாள் ஒர்க் பண்ண போறாங்க? 10, 15 and 12 days. ஸோ 10, 15, 12. 1 day salary என்ன? 40, 120, 80. அப்போ டோட்டல் salary என்ன? 400Aக்கு 15 into 12 என்ன? 15, 12, 6, 0, 12, 18, 1800. ஓகே, 1800. நெக்ஸ்ட் 12 into 80 வந்து 960. அப்போ டோட்டல் salary என்னவா இருக்கும்? 60, 8, 4, 12, 21, 2, 1. ஸோ 3160 தான் டோட்டல் salary. எதுக்குன்னா ஏ வந்து 10 நாளும், பி வந்து 15 டேஸும், சி வந்து 12 டேஸும் ஒர்க் பண்ணாங்கன்னா 3160 rupees வந்து நான் salary தரணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு நிமிஷம், ஐ செக் தி ஆன்சர். 3160. Yes, this is the answer. Okay, is another who get the minimum wage? A certain work is done by ABCA in 20, 15 and 30 days respectively, and an amount of 4,000 is paid for that work. Okay, another quantity of work is done by ABC in 15, 25 and 10 days, and an amount of rupees 10,000 is paid for that work. If both the work is completed by ABC together, then who get the minimum wage? Okay, so இந்த கொஸ்டின் என்னன்னா பார்க்கவே நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுல 2 பார்ட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேற ஒரு ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடு கட்டுற ஒர்க்னு வச்சுக்கோமே. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வீடு கட்டுறாங்க. எப்படின்னா ஏ வந்து 20 days, பி 15, சி வந்து 30 days ஒர்க் பண்றான். ஸோ அதுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்தது பெயிண்ட் அடிக்கிற ஒர்க். அந்த ஒர்க்குக்கும் அதே ஏபிசி தான் வர போறாங்க. பட் அவங்க வந்து இப்ப வந்து ஏ வந்து 15 நாளும், பி 25 நாளும், சி வந்து 10 நாள் ஒர்க் பண்றான். இந்த பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன ஆயிருக்கும்? இப்போ வீடு கட்டுறதுக்கு ஏ வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பான், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவன் பண்ண ஒர்க் பொறுத்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பான். அதே மாதிரி தானே பிக்கும் சிக்கும். நான் என்ன பண்ணணும்னா, வீடு கட்டுறதுல ஏபிசிக்கு இண்டிவிஜுவலா எவ்வளவு சேலரி, அதே மாதிரி பெயிண்ட் பண்றதுல ஏபிசிக்கு இண்டிவிஜுவலா எவ்வளவு சேலரி, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த இதுல யார் வந்து கம்மியான சேலரி வாங்கியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல கொஸ்டின் தான், என்ன ரொம்ப நேரம் ஆகும் போடுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போடுவோமா? ஸோ 20, 15, 30 நல்ல நம்பர்ஸ். எல்சிஎம் வந்து 60 அழகா போட்டுடலாம். எல்சிஎம் 60 ஈஸியா வந்துடும். பட் ஆனால் அந்த சேலரி கண்டுபிடிக்கிறதா கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஏபிசி 20, 15, 30. ஸோ எல்சிஎம் வந்து 60. ஸோ இது 3, இது 4, இது 2. ஓகேவா? ஸோ 3:4:2. ஸோ சேலரி ரேஷியோ எப்படி பிரியும்னா 3:4:2. ஸோ 3 + 4 என்ன? 3 + 4 வந்து 7, 8, 9. 9 parts 4,000, 9/4. இதுதான் பிரச்சனை. 9/4 வருதா? ஸோ அதாவது 4/9னா நமக்கு டெசிமல்ல வரும். 4/9 என்ன? 44. 4/9 0.444 போயிட்டே இருக்கும். அந்த ஃபிராக்ஷன் டேபிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/9 எப்படின்னா, ஒரு நம்பரை 9ல டிவைட் பண்ணணும்னா மேல இருக்க நம்பரை 11ல மல்டிப்ளை பண்ணி அதுதான் ஆன்சரா இருக்கும். இப்போ 4/9னா 4 வந்து 9ஓட குட்டி நம்பரா, அதனால 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு 11 4s என்ன 44, 4444 போட்டே இருங்க. இப்போ அதே 4/11 வந்திருந்ததுன்னா 4 வந்து 11ஓட குட்டி நம்பரா, அப்பனா 0 போட்டுட்டு 9 4s என்ன 36, அப்போ 0.3636 போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் டேபிள்ஸ். ஸோ அது வந்து இப்போ தேவையில்லை, இருக்கட்டும். இப்போ என்ன டோட்டல் ரேஷியோ? இப்போ வந்து ஏவோட சேலரி வேணும்னா என்ன பண்ணணும்? 3/9 into 4,000 போடணுமா? ஓகே, அதே பியோட சேலரினா என்ன பண்ணணும்? 4/9 into 4,000 போடுவோம். சி இப்போ என்னன்னா 4,000 நான் 9ல டிவைட் பண்ணிருக்கணும். 4,000/9 எங்கடா பேனா? 4, 1, 2, 3 / 9.
ஸோ 9 4s are 36, 4 40க்கு அகைன் 4 வரும், 36 40 அகைன் 4 வரும். ஸோ 444.4ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போனா ஏ வந்து என்னது 3 into 444.4, பி வந்து 4 into 444.4, சியோட சேலரி என்னவா இருக்கும்னா 2 into 444.4 இருக்கும். சி வந்து ஓகே, அதை அந்த ஃபுல்லாமே நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ஏ வந்து 3 into 444, பி வந்து 4 into 444. ஸோ ஏ வந்து என்னது 3 into 444.4, பி வந்து 4 into 444.4, சி வந்து என்ன 2 into 444.4. இதுதான் ஈஸி. 888.8. இது பண்ணா என்ன ஒரு 4 4 16 1 6 பாயிண்ட் வச்சிடறேன். 16 + 1 17 1 7 16 + 1 17 1 7. ஸோ 17 1777.6. ஸோ இது 4 3 12 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது 1333.2 வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். 4 3 12 12 13 12 13 1 3 4 3 12 13 1333.2. ஸோ இதுதான் எதுனா ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு salary to ABC ஃபார் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து முடியுது. அடுத்த பார்ட்ல ஏபிசி வந்து இண்டிவிஜுவலா எவ்வளவு நாள்ல ஒர்க் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசி கேன் டூ த ஒர்க் இன் 15 25 and 10 days. 15 25 10 days. ஸோ 15 25 10 பார்த்தோன்னே சொல்லிடலாம். எல்சிஎம் வந்து 150. ஸோ இதுக்கு வந்து 10, இதுக்கு வந்து 4 5 6, இதுக்கு வந்து 15. சிம்பிளிஃபை பண்ண முடியாதா? ஆமா. ஸோ சேலரி ரேஷியோ என்ன செகண்ட் ஒர்க்குக்கு? சேலரி ரேஷியோ வந்து 10:6:15. ஆட் பண்ண என்ன வரும்? 25 30 31. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 31. இதுக்கு எவ்வளோ சம்பளம்? ஸோ 10,000 divided by 31. 31 இஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரைம் நம்பர். அதை நான் 10,000 டிவைட் பண்ணணுமா? ஓகே. ஸோ ஏபிசியோட சேலரி வந்து எப்படி இருக்கும்னா, ஏ வந்து 10/31 into 10,000. பி வந்து என்னது 6/31 into 10,000. சிக்கு வந்து என்னவா இருக்கும்னா 15/31 into 10,000. இப்போ என்ன பண்ணணும்னா 10,000 divided by 31 போடணும். 31 டேபிள்ஸ். Eraser. Just a minute, guys. லேப்டாப் சார்ஜ் போடுங்கன்னு கத்துது. ஸோ 10,000 divided by 31. 10 1 2 3 divided by 31. 31 3 times போட்டோன்னா 93. 93க்கு எத்தனை டைம் வருது? மிச்சம் என்ன? 7 70. 70க்கு 2 times. 2 timesனா 62. ஆமா, 62 பேலன்ஸ் 80. 80க்கும் 2 times தான் போடணும். 62ன்றப்ப 70 18 புள்ளி வச்சா 0. 6 டைம் போட்டோன்னா 186. அப்படின்னா 5 times தான் போட முடியும். 5 times வந்து 155 போதும். 322.5 வச்சுப்போம். ஸோ அப்போ ஏக்கு என்னன்னா 10 into 322.5. ஸோ அடுத்த சைடில் போகிறேன். ஸோ ஏபிசி, ஏ என்ன 10 into 322.5, பி வந்து 6. சி வந்து என்ன 15 நினைக்கிறேன். கரெக்டா? 6 15. ஸோ இன்டூ 322.5 into 322.5. அப்போ ஏவோட இந்த சேலரி என்ன இருக்கும்? 3225. இது ஸோ 3225 6 6 5 30 12 15 12 13 1 3 18 19 1935. அடுத்தது ஸோ 3225ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5 சார் 25, 5 2 சார் 10 11 12 5 2 சார் 10 11 1 1 5 சார் 15 16 3225 4 8 3 7 5. ஸோ இது வந்து 9. கரெக்ட், 9. இங்கே சியோட சேலரி என்ன 4837.5. இதெல்லாம் ஆட் பண்ணா 10,000 வருதா? 4 5 6 7 8. இது ஒரு 9,000 வந்துடுது.
வரும், கிட்டத்தட்ட வருது, 10,000 வருது. ஸோ இது வந்து என்ன, salary for ABC ஃபார் செகண்ட் ஒர்க். ஓகே, இப்போ டோட்டல் சேலரி கண்டுபிடிச்சிருமா? ஸோ ஏபிசியோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட சேலரி என்ன, 1,332, 1,333.2. பிக்கு என்ன, 1,777.6, 1,7.6. சிக்கு வந்து 888.8. ரெண்டாவது ஒர்க்குக்கு என்ன, 3,225, 1,935, 4,837. இது பார்த்தாலே தெரியுது ஏக்கு தான், அந்த பிக்கு தான் கம்மி. ஏன்னா ஏக்கு வந்து 4,500 இருக்கு, சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5,600 கிட்ட வருது. பட் ஆனா பிக்கு பாருங்களேன், 1000, 2000, ஒரு 3,400, 4,000க்கே தாண்டாது. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஸோ பி கெட்ஸ் த மினிமம் சேலரி. ஓகே, கொஸ்டின் இவ்வளோ பெருசா இருக்குங்களா நினைக்காதீங்க, கேட் எக்ஸாம்லாம் இதே மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி, பிருத்வி, சந்தோஷ், நிதிஷ் நம்ம ஆளுங்க தான். ஸோ பிருத்வி, சந்தோஷ், நிதிஷ் கேன் டுகெதர் டூ a work in 4 days. The wages paid to பிருத்வி, சந்தோஷ், நிதிஷ் ஃபார் கம்ப்ளீட்டிங் a work வந்து 6,307. ஓகே, ஃபைண்ட் the number of days in which நிதிஷ் alone can do the work. என்ன பண்ணலாம்? Yes, so the ratio of the wages will be equal to the efficiency, right? So efficiency of Prithvi is to Santosh is to Nitish, that will be equal to the ratio of their wages. So 6,300 is to 7,350 is to 8,400. ஸோ இந்த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இது வந்து எஃபிஷியன்சியோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது வந்து எஃபிஷியன்சி. சேலரியோட ரேஷியோ வந்து எதை பொறுத்து டிவைட் பண்ணுவோம், நம்ம அவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து தானே டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது 0 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 5ல கேன்சல் பண்ணனா 126. ஆமா, இது வந்து 127. 127 இல்லையே, 147 வருதா? ஆமா, 5 4s are 20ல 147. இது வந்து என்ன இருக்கும், 1 பேலன்ஸ் 3, 168. இதுக்கப்புறம் இதான் கேன்சல் பண்ணணுமா, 8 9 15 8 12. ஓகே, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 42 49, அதுக்கப்புறம் 56, 42 49 56. அழகா 7 டேபிளே வருது. 6 7 8. ஸோ 6:7:8 தான் எஃபிஷியன்சி ஆஃப் பிருத்வி, சந்தோஷ், நிதிஷ். இப்ப அடுத்த குழு சொல்லிட்டாங்க பாருங்களேன், அவங்க 3 பேரும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 days இருந்தா போதும். அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு நாள் செய்வாங்க டோட்டலா? ஸோ 6 + 7 + 8, தட் இஸ் 7 3s are 21. ஸோ ஒரு நாள்ல 21 சாக்லேட் சாப்பிடுவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 daysல ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் என்ன, 4 × 21. 4 × 21 is 84 சாக்லேட்ஸ் தான் டோட்டலா இருக்கு. இந்த 84 சாக்லேட்ஸை நிதிஷ் மட்டும் சாப்பிடணுமா இப்போ? ஆமா, நிதிஷ் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவான்? நிதிஷ் ஒரு நாளைக்கு 8 சாக்லேட் சாப்பிடுவான். அப்ப 84 சாக்லேட்ஸை சாப்பிட்றதுக்கு 10 நாள் தேவைப்படுமா? 10னா 8, அரை நாள்ல 4 சாப்பிடுவான். கரெக்டா? ஆமா. சோ நிதிஷ் 84 divided by 8, that is 10.5 daysல he can finish the work. Okay, this is the answer. ஸோ இந்த கொஸ்டின்ல எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேலரியோட ரேஷியோ வந்து எப்பயுமே எஃபிஷியன்சியோட ரேஷியோக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், a boy is trying to cover. இந்த கொஸ்டின் ஒரு அப்படியே சும்மா நம்ம பார்த்துட்டே சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. கொஸ்டின் படிங்களேன். ஒரு பையன் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓட போறான். ஓகேவா? 100 மீட்டர் ரேஸ் வந்து ஜம்ப் பண்ணி ஓடுறான். ஸோ அப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு டைம் ஜம்ப் பண்ணானா 2 மீட்டர் முன்னாடி போறான். பட் ஆனா ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தடுமாறி பின்னாடி 1 மீட்டர் வந்துருவான். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவா அவன் என்ன பண்றான், ஒரு ஜம்ப் பண்ணான்னா 1 மீட்டர் தானே போறான். பாருங்களேன், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், இப்ப ஸ்டார்டிங் லைன்ல இங்க இருக்கு, இங்க இதோ
ஸ்டார்டிங் லைன் இங்க இருக்கு. இவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஜம்ப்ல 2 மீட்டர் அங்கிட்டு போயிடுறான். பட் என்ன பண்றான், பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி திரும்ப பின்னாடி 1 மீட்டர் வந்துடுறான். ஸோ அப்ப 1 ஜம்புக்கு 1 மீட்டர் போவானா? அப்ப 100 மீட்டர் ரேஸ அவன் முடிக்கிறதுக்கு எத்தனை ஜம்ப் வேணும்? 100 இல்ல 99, 98. கமான், எத்தனை ஜம்ப்ல முடிப்பான்? ஏதாவது ஐடியா இருக்கா? 100 மீட்டர் ரேஸுக்கு ஒரு ஜம்ப் பண்ணானா 1 மீட்டர்ல 1 மீட்டர் வந்து எஃபெக்டிவா கிராஸ் பண்றான். கரெக்டா? ஒரு ஜம்ப் பண்ணா 1 மீட்டர் எஃபெக்டிவா கிராஸ் பண்றான். அப்பனா எத்தனாவது ஜம்ப்ல மேட்சை முடிச்சிருப்பான்? ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஃபர்ஸ்ட் மீட்டர், செகண்ட் ஜம்ப் செகண்ட் மீட்டர், தேர்ட் ஜம்ப் தேர்ட் மீட்டர், 99th ஜம்ப் 99 மீட்டர், 100th ஜம்ப் 100 மீட்டர்ஸ். நோ. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 98 மீட்டர்ஸ். என்னடா சம்மந்தமே இல்லாம 98 மீட்டர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப ஒரு ரேஸ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுதான் என்னது, ஃபினிஷ் லைன். சிகப்பு கொடி. ஓகே, இப்ப 98th மீட்டர்னு வச்சுக்கோமே. இங்க என்ன பண்ணிருப்பான், 98th மீட்டர் வர்றதுக்கு 98 ஜம்ப்ஸ் பண்ணிருப்பானா? சாரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் 99, 98. ஸோ 98 ஜம்ப் பண்ணிட்டு 99 மீட்டர்ஸ் 98 மீட்டருக்கு வந்திருப்பானா? இப்ப அடுத்த ஜம்ப் பண்றப்ப எங்க போயிருப்பான் அவன்? நம்மால ஸ்ட்ரைட்டா இங்க போயிருப்பானா? மிச்சம் 2 மீட்டர் இருக்கு. பட் ஆனா நம்மால ஃபர்ஸ்ட் ஒரு டைம் குதிக்கிறப்ப எங்க பண்ணிடுவான், 2 மீட்டர் குதிப்பானா? ஸோ அவன் இங்க என்னன்னா குதிக்கிறப்பவே 98ல இருந்து அடுத்த ஜம்ப் பண்ணுவான்ல, 99th ஜம்ப். அந்த 99th ஜம்ப்லயே நம்மால் 100 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்பானா? 99th ஜம்ப்ல 100 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்பான்ல. ஜஸ்ட் திங்க். ஸோ 99 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா 98 மீட்டர்ஸ் வர்றதுக்கு அவனுக்கு 98 ஜம்ப்ஸ் தேவைப்பட்டிருக்கும். அடுத்த ஜம்ப், ஓகேவா, 99வது ஜம்ப்ல அவன் எங்க போவான், ஸ்ட்ரெயிட்டா 100ல தான் போய் நிப்பான். 100ல போய் நின்னுட்டு தான் பின்னாடி வந்து உழுவான். பட் அவன் பின்னாடி 100வது லைனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து எப்படி போனா நமக்கு என்ன? நமக்கு தேவை 100வது லைனை கிராஸ் பண்ணிடணும், தொட்டுறணும். அவன் 98ல இருந்து 99வது ஜம்ப்லயே 100வது லைனை தொட்டுருவான். அதாவது அந்த ரிப்பனை வந்து பிடிச்சிருவான். ஸோ at 99th jump he will finish the race. Okay, so logical question. இங்க அடுத்த question. A group of 25 men take 20 days to construct a wall 10 meter height. அடுத்த question, அடுத்த line. How many men would be required to construct a similar wall which is 8 meter high if the work is planned to complete in 10 days? ஆக்சுவலா பாருங்களேன், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் செவரு தான் கட்டுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இதுல 10 மீட்டருக்கு செவரு கட்டுறான், அடுத்ததுல 8 மீட்டருக்கு தான் செவரு கட்டுறான். ஸோ இந்த ரெண்டு இதுலயுமே ரெண்டு டிஃப்ரெண்டான ஒர்க்கை கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா போன ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன், போன ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதுல சொன்னேன். ஸோ மென் 1 அவங்க ஒர்க் பண்ற டேஸ் ஹவர் டிவைடட் பை ஒர்க் 1, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா M2 day2 H2 டிவைடட் பை W2. ஓகேவா? ஸோ இதுல W1 வந்து 10 மீட்டர், W2 வந்து 8 மீட்டர்ஸ். அதை மட்டும் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க என்ன இருக்கு, 25 into 20 days. ஓகேவா? டிவைடட் பை 10, அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஹவு மெனி மென் தான் கேட்கறாங்க. அப்ப மென்னு அதுதான் கண்டுபிடிக்கணும். இன்டூ டிவைடட் பை 8 10. அவ்வளவுதான். அதை சால்வ் பண்ண ஆன்சர் இது 1, இது 2. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ 5 8s are 40. 5 into 8 தான் ஆன்சர். ஸோ 40 men are required. ஓகே, ஸோ this 40 men would be required. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். A group of 64 men working 8 hours a day plan to complete a piece of work in 9 days. However, 5 days later they find that they had finished only 40% of the work. They now wanted to finish the remaining work in 4 days. So அவங்க என்ன பண்றாங்கன்னா find the number of hours per day they need to work in order to achieve the target. Okay, so first ஒரு 64 men இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 9 நாள்ல இந்த வேலையை முடிச்சிடறான்னு பிளான் போட்டாங்க. ஓகேவா? பட் 5 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பாக்குறாங்க, என்னடா நம்ம டோட்டல் ஒர்க்ல 40% தான் முடிச்சிருக்கோம், இன்னும் 60% ஒர்க் இருக்கு, அதை வந்து நம்ம கணக்கு போட்டாப்புல 9 நாள்ல முடிக்க முடியாதுன்னு சொல்லி திங்க் பண்றாங்க.
ஸோ என்ன பண்றாங்கன்னா, சரி இனிமேட்டு வந்து நம்ம 4 நாள்ல முடிச்சே ஆகணும், அதனால நம்ம 8 மணி நேரத்துக்கு பதிலா இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ வந்து இப்ப எவ்வளவு நேரம் அதிகமா ஒர்க் பண்ணணும், அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? அவனே கொடுத்துட்டான் சார், 60 men வந்து 8 days, இந்த 8 மணி நேரம் 9 நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அப்ப 64 into 8 into 9 தான் நமக்கு டோட்டல் ஒர்க். அதை போட்டுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நோ, 64 into 8 into 9 தான் அவன் கால்குலேட் பண்ணான். பட் அந்த கால்குலேஷன் பண்ண மாதிரியே அவனால வேலையை முடிக்க முடிஞ்சதா? முடிக்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் 2வது லைன்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். 5 நாளுக்கு அப்புறம் 40% ஆஃப் த ஒர்க்கை தான் முடிச்சிருக்காங்க. அப்ப 5 நாளைக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்கலாமா? இப்ப நமக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 64 men வந்து 8 hours ஒர்க் பண்ணா 64 ஒரு யூனிட்னு வச்சுப்போமே, ஒரு 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 மனுஷன் 1 மணி நேரத்துக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுறான். அப்போ ஒரு மனுஷன் 8 மணி நேரத்துக்கு 8 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். அப்ப 64 men 8 ஹவர்ஸ்க்கு 64 into 8 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்களா? அது வந்து எதுக்கு? ஒரு நாள். அதே மாதிரி 5 days ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ 64 into 8 into 5, அதுதான் என்ன, 5 days ஒர்க் பண்ணியிருப்பான். அந்த 5 days ஒர்க் தான் என்ன, 40% ஆஃப் த ஒர்க். ஸோ 40% ஆஃப் த ஒர்க் தான் என்னது, 64 into 8 into 5. அதை வச்சு என்னால 100% ஆஃப் த ஒர்க் கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் இருக்க 60% ஆஃப் த ஒர்க்கை நான் வந்து அதிக டைம் ஒர்க் பண்ணி முடிக்கணும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சொல்றப்போ உங்களுக்கு பிளா பிளா பிளான்னு இருக்கலாம். சி ஒர்க் பண்றப்ப பேப்பர்ல போடுறப்ப அப்படியே லட்டு மாதிரி வந்துடும் சம். ஸோ 1 டேல எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு பார்ப்போமா? 1 day ஒர்க் 64 into 8, இதுதான் ஒரு நாள்ல 64 men செய்யறது. இப்ப 5 days ஒர்க் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி 5 days என்ன பண்ணிருப்பாங்க, 64 into 8 into 5, இதுதான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த ஒர்க் தான் என்னன்னா 40% ஆஃப் டோட்டல் ஒர்க். ஓகேவா? அப்ப இது 40%னா 100% எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஸ்ட்ரைட்டா ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஸோ 40 வந்து என்ன, 64 into 8 into 5. 64 into 8 into 5. நமக்கு என்ன வேணும், 100 வேணுமா இல்ல 6லயே முடிச்சு 60லயே போட்டா? ஓகே, 60%. சரி 100 கண்டுபிடிச்சு அப்புறம் சப்ராக்டே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா போடுறேன், நீங்க வந்து எக்ஸாம்ல பண்ண வேணும். ஸோ 100 வந்து எவ்வளோன்னு தெரியல, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்னா என்ன இருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 into 8 into 5 into 100 divided by 40. ஸோ 5 8s are 40, 5 8s are 40. அப்ப டோட்டல் ஒர்க் என்னன்னா 6400 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த டோட்டல் ஒர்க்ல 40% வந்து டன், 60% வந்து ரிமைனிங். இப்ப அந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்றதை பார்ப்போம். 60% என்னன்னு பார்க்கணும். ஸோ 60% என்னவா இருக்கும், 2 0 கேன்சல் ஆயிருக்கும். 64 into 60 தான் ரிமைனிங்கா இருக்கும். ஸோ 60% வந்து 60% ஆஃப் 6400 இது என்னவா இருக்கும், 60 by 100 into 6400. இந்த 2 0 இந்த 0 கேன்சல் ஆகுது. 6 4s are 24, 6 6 are 36, 37 38. ஸோ 3840 தான் ரிமைனிங் ஒர்க். இந்த ரிமைனிங் ஒர்க்கை நான் என்ன பண்ணணும்னா 4 நாள்ல முடிக்கணுமா? ஸோ I should do this work in 4 days. Sorry, I illa 64 men. 64 men should do this work in 4 days, working x hours a day ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்பனா என்ன, 3840 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 64 into 4 into x. அவ்வளவுதான். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுமா, 1 4s are 4, 9 4s are 36, 37 38 2, 69 60, 64 96. நான் வந்து 8 டேபிள் கேன்சல் பண்றேன். ஸோ இது வந்து 8 times 120. அகைன் 4 டேபிள கேன்சல் பண்ணா இது 2 டைம், இது வந்து 3 times. ஸோ நவ் x is equal to 15 hours. ஓகேவா? அதாவது 5 நாளுக்கு அப்புறம் அந்த மீதி 4 நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு பதிலா 15 மணி நேரம் இந்த 64 மென்னும் ஒர்க் பண்ணாங்கன்னா பிளான் பண்ண மாதிரியே 9 daysக்குள்ளார ஒர்க்கை முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ எஸ், 15 hours இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சுச்சா?
ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா மேட்ரே முடிஞ்சு. சப்ப ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 64 பேர் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி 9 நாள்ல வேலையை முடிச்சிடலாம் நினைக்கிறான். பட் ஆனால் அவன் நினைச்ச மாதிரி நடக்கல. 5 நாள் வேலை பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாங்கன்னா 40% தான் பண்ணியிருக்காங்கன்றது வந்து சொல்லியிருக்கான். அப்பனா 40% ஒர்க் என்ன 64 × 8 × 5 ரைட்டா. ஸோ அதுதான் 40% ஆஃப் ஒர்க். இந்த மிச்சம் இருக்க ரிமைனிங் ஒர்க்கை தான் நான் என்ன பண்ணணும் 4 நாள்ல முடிக்கணும். ஸோ 40% தான் 64 × 8 × 5னா பேலன்ஸ் 60% என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன். 60% என்னன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நான் டோட்டல் கண்டுபிடிச்சேன். அந்த டோட்டல்ல இருந்து 40% மைனஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத ஸ்டெப். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைட்டா 40 இதுனா 60 என்னன்றதை கண்டுபிடிச்சிருங்க. அந்த 60% ஆஃப் த ஒர்க்கை யார் செய்ய போறா? இதே 64 men தான் செய்யறாங்க. பட் 4 daysல டைம் வந்து தெரியாது. முன்ன வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. பட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுமா, அந்த டைமை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஈக்குவேட் பண்ணா x is equal to 15 hours வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ABCDE can do a work in A starts the work. ஓகே, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் a minute தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ வழக்கம் போல அதே தான். இந்த கொஸ்டின்ல எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சோம்னா வேலையே முடிஞ்சு. ஸோ ABCDE. ஸோ A வந்து 8, B வந்து 12, C வந்து 16, D வந்து 20, E வந்து 24. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு பெரிய வேலை. 8, 12, 16, 20, 24 4 அடிச்சுன்னா 2, 3, 4, 5, 6. ஸோ 2, 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் என்ன? அழகான நம்பர் 60. ஸோ இதுக்கு 60னா 60 × 40 தான், 60 × 4 தான் எல்சிஎம். 6 4s are 24. ஸோ 240 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? ஏ வந்து ஒரு நாளில் 30 சாப்பிடுவான், இவன் 20 சாப்பிடுவான், இவன் 15 சாப்பிடுவான், இவன் 12 சாப்பிடுவான், இவன் 10 சாப்பிடுவான். ஓகே, நவ் ஒரு இந்த டைம் சார்ட் போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பாருங்களேன். ஏ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் ஆஃப்டர் 2 days. பி அண்ட் இ டேக் ஓவர் த ஒர்க் ஃப்ரம் ஹிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஸ்டார்ட் பண்றான், 2 days ஒர்க் பண்றான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து பியும் இயும் பிடிக்கிறாங்க. ஏ மட்டும் ஏலாம் வரல இதுல. பி அண்ட் இ டேக் ஓவர் த ஒர்க் ஃப்ரம் ஹிம். ஓகேவா. அப்பனா ஏ வந்து இருக்க மாட்டான். ஸோ பி அண்ட் இ டேக் ஓவர் த ஒர்க் ஃப்ரம் ஹிம் அண்ட் தே ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. இவங்க 3 days ஒர்க் பண்றாங்க. அடுத்தது சி டேக்ஸ் ஓவர் த ஒர்க் அண்ட் ஃபினிஷ் half ஆஃப் த ரிமைனிங் ஒர்க். half ஆஃப் த ரிமைனிங் ஒர்க். அப்ப இதோட நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவான்? 8 சாக்லேட் சாப்பிடுவானா. பியும் இயும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க? 20 + 10 30. ஸோ அப்போனா ஏ வந்து 2 daysல 24 சாப்பிட்ருப்பான். இவன் 3 × 30 வந்து 90 சாப்பிட்ருப்பானா. ஸோ அப்போ 9, 10, 11, 104 சாக்லேட்ஸ் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் சாக்லேட்ஸ் எவ்வளோ? 240 - 114. 114 போட்டு தான் 240 114. இங்கே 6, இங்கே 3, இங்கே வந்து என்ன இருக்கும்? 2 இருக்குமா? 126 தான் இது. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 126. இந்த 126ல சி வந்து பாதி வந்து செய்ய போறான். பாதி செய்யறதுனா எவ்வளவு இருக்கும்? 63. மீதி பாதியை டி செய்யறான். சி தென் டேக்ஸ் ஓவர் தி ஓகே. நவ டி கம்ப்ளீட்ஸ். ஹவ் லாங் டிட் தே ஒர்க்? இப்ப சி வந்து 63 ஒர்க்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 63 எங்கேயாவது உதைக்குதா? டி வந்து ஒரு நாளைக்கு 12 செய்வான். 12/63. சி வந்து 15 செய்வான். 63/15. ஜஸ்ட் a minute. தப்பா போய் போட்டு வச்சுக்கோமா? எல்சிஎம் கரெக்டா? 6 4s are 24 தானே. 2 3 4 5 6 6 4s are 24. 30 20 160
15 கரெக்டா? இது வந்து 12 10. ஏ வந்து ஒரு நாளைக்கு 30 செய்யறான்ல. ஆக்சுவலா ஏ வந்து 8ன்னு நான் அந்த டேஸை பார்த்துட்டு அதை எழுதிட்டேன். ஸோ ரிமைனிங்லாம் கண்டுபிடிச்ச தப்பு. யா ஸோ ஐ வில் ஸ்டார்ட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகைன். பாருங்களேன், ஏ வந்து 2 நாள், ஒரு நாளைக்கு வந்து ஏ 30 சாக்லேட் சாப்பிடும். அப்போ 30 × 2 வந்து ஏ 60 சாப்பிட்ருப்பான், இவன் 90 சாப்பிட்ருப்பான். ஸோ டோட்டலா 150 சாக்லேட்ஸ் ஓவர். அப்போ ரிமைனிங் என்ன? 240 மைனஸ் 150. ஸோ 90 வந்து ரிமைனிங். அப்ப சி வந்து 45 செஞ்சிருப்பான். அந்த 90ல பாதி சி பாதி டி செய்யறானா, அப்ப சி வந்து பாதி செஞ்சிருப்பான். ஸோ சி வில் நான் 15 செய்வான், டி வந்து இந்த 45 செய்யறான். சி கேன் ஒன் டேல வந்து 15 செய்வானா, அப்ப 45 சாக்லேட்ஸ் சாப்பிட்றதுக்கு இவனுக்கு 3 days ஆயிருக்குமா? ஓகே. டி வந்து ஒரு நாளைக்கு 12 சாப்பிட்டு இருப்பான். அப்ப 45 சாக்லேட்ஸ் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 45/12 3 நாள்ல 36 முடிஞ்சிருக்கும். 36 முடிஞ்சுன்னா 9. அப்ப 3 9/12 தான் இருந்திருக்கும். ஸோ ஆட் பண்ணிடுமா? டோட்டல் டேஸ் 2 + 3 + 3 + 3 1/4. 3 3/4 கரெக்டா? 5 6 7 8 9 10 11. ஸோ 11 3/4 days தான் ஆன்சர். ஓகே, ஐ வில் செக் த ஆன்சர். 11 3/4. எஸ். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சேன். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஒரு நாள்ல எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஏ 2 நாள் செய்யறான், அடுத்து பியும் ஈயும் சேர்ந்து 3 நாள் செய்யறாங்க. ஸோ ஏ ஒரு நாள் 30 சாப்பிடுவான், பியும் ஈயும் சேர்ந்து ஒரு நாள்ல 30 சாப்பிடுவாங்க. ஸோ மொத்தம் எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு? 30 × 2 + 30 × 3. அப்போ 150 வந்து முடிஞ்சிருச்சு. 150 முடிஞ்சுன்னா ரிமைனிங் வந்து 90. அந்த 90 ரிமைனிங்ல சி பாதி செய்யறான், டி பாதி செய்யறான். அப்ப சி வந்து 45 சாக்லேட் சாப்பிடணும், டி வந்து 45 சாக்லேட் சாப்பிடணும். நமக்கு சி தெரியுமா? சி வந்து ஒரு நாள்ல 15 சாக்லேட் சாப்பிடுவோம்னா 45 சாப்பிட்றதுக்கு 3 நாள் ஆயிருக்கும். அடுத்து டி வந்து ஒரு நாள்ல 12 சாக்லேட் சாப்பிடுவோம். அப்ப 3 நாள்ல 36 சாக்லேட் முடிஞ்சிருக்கும். 4வது நாள் ஃபுல்லாலாம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்காது. கரெக்டா? ஏன்னா 4வது நாள் வந்தான்னா அவனுக்கு 12 சாக்லேட் தேவைப்படும். ஆனா மிச்சம் அங்க என்ன இருக்கு? 9 சாக்லேட் தான் இருக்கு. ஸோ அவன் சீக்கிரமாவே வேலையை முடிச்சுட்டு போயிருப்பான். ஸோ 3 9/12 days ஆயிருக்கும் டிக்கு. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா we will get the answer for this question. Okay. Now A and B agreed to complete the work in 14 days. They also agreed to give thrice the amount of wages corresponding to the unfinished work if they failed to do the work in 14 days. Okay, as they could not complete the work in 14 days, they lost 3/8 of the amount they would have earned together. Okay, if A1 can do the work in 80 days, find the time in which B1 can do the work. Okay, so இந்த கொஸ்டின் பார்க்கவே பெருசா இருக்கும்ல. ஸோ ஆக்சுவலாக அதில் என்ன கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முதலாளிட்டு ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு, சார் நான் உங்களுக்கு இந்த வேலையை 14 நாள்ல முடிச்சு வந்துடுறேன். 14 நாளைக்கு மேல மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தேன்னா எனக்கு தர வேண்டிய சம்பளத்துல 3, அதான் என்ன சொல்றது, they could not the thrice the amount of wages கொடுத்துருக்காங்கல்ல, எனக்கு தர வேண்டிய காசுல வந்து 3, அதாவது அதை வந்து பிரிச்சு அதுல ஒரு 3 பங்கு வந்து நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இதுதான் அவன் பண்ணிருக்கான். அதாவது என்ன சொல்றான்னா, ஓனர்கிட்ட போயிட்டு, சார் நான் உங்களுக்கு 14 daysல ஒர்க்கை முடிச்சிடறேன். அப்படி நான் ஒர்க்கை வந்து 14 daysக்குள்ளார முடிக்கலைன்னா நீங்க வந்து எனக்கு தர வேண்டிய வேஜஸ்ல 3 பார்ட்ஸை வந்து குறைச்சு கொடுத்துருங்க. 3 பார்ட்ஸ் எனக்கு என்னோட வேஜஸ்ல வந்து 3 பார்ட்ஸ் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது நஷ்ட ஈடா. ஆனா அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா 14 daysல அவங்களால ஒர்க்கை முடிக்க முடியல. அதனால என்னாச்சு, அவங்க டோட்டலா ஏர்ன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல 3/8 வந்து ஓனருக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. 3/8னா அதாவது 8 ரூபா வந்து அவங்களுக்கு மொத்த சம்பளம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல 3 ரூபாய் அவங்களுக்கு ஓனருக்கு திரும்ப நஷ்டமா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து கொஸ்டின் போடணும். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து ஏர்ன் பண்ணிருப்பாங்கல்ல அமௌண்ட் டோட்டலா, அதாவது 14 நாள்ல சொன்ன மாதிரியே ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வந்து காசு கிடைச்சிருக்கும்? ஒரு அமௌண்ட் வந்து வச்சுப்போமா, எக்ஸ்ன்ற அமௌண்ட் வச்சுக்கலாம். சரியா? அடுத்த ஸ்லைட்லயே ஃப்ரெஷ்ஷா எழுதுறேன். ஸோ லெட் எக்ஸ் பி த அமௌண்ட்.
if they done the work by 14 days. ஓகேவா? இப்ப என்ன ஆயிருச்சு, அவங்க வந்து 14 டேஸ்ல செய்யல. 14 டேஸ்ல செய்யாதனால என்ன ஆயிடுச்சுன்னா 3 டைம்ஸ் ஆஃப், அதாவது 3 பார்ட்ஸ் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து தரணும். கரெக்டா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்களேன். Yes, sir. என்னன்னா forfeit thrice the amount of wages corresponding to the unfinished work. எஸ். ஸோ அதாவது 14 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கணும். முடிக்காதனால எவ்வளோ ஒர்க் பெண்டிங் இருக்கும், ரைட்டா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கை வந்து மிச்சம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த வேலைக்கு தர வேண்டிய காசுல 3 மடங்கு காசை நான் அவனுக்கு வந்து ஓனருக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்றது தான் வேலை. இப்போ நான் வந்து சொல்றேன், எப்படி சொல்லலாம்னா, ஒரு 100 மூட்டை அரிசி இருக்கு, ஓகேவா? இந்த 100 மூட்டை அரிசியை வந்து 14 டேஸ்ல நான் கொண்டு போயிட்டு சென்னையில இருந்து நான் வேற ஒரு ஊர்ல, சென்னையில இருந்து கன்னியாகுமரியில கொண்டு போய் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்றேன்னா, அவன் வந்து சொல்லியிருப்பான், 100 மூட்டை அரிசி கொண்டு போறீங்களா, ஓகே, ஒரு மூட்டைக்கு வந்து 10 ரூபாய் அப்படின்னு வந்து ஓனர் வந்து சொல்லிட்டான். அதாவது 100 மூட்டைக்கு 10 ரூபானா டோட்டலா உங்களுக்கு 1000 ரூபாய், ஒரு மூட்டைக்கும் 10 ரூபாய். நீ வந்து 14 நாள்ல இந்த 100 மூட்டையும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி கொண்டு போயிருக்கணும். பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 80 மூட்டையை கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா? மிச்சம் இருக்க அந்த 80 மூட்டையை 14 டேஸ்ல கொண்டு போயிட்டான். மிச்சம் என்னாச்சுன்னா ஒரு 20 மூட்டை இருக்கா, ரைட்டா? இப்ப இந்த 20 மூட்டைக்கு அவன் வந்து கரெக்டா கொண்டு போயிருந்தானா எவ்வளவு சம்பளம் வந்திருக்கும்? 200 ரூபாய் சம்பளம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு மூட்டைக்கு 10 ரூபானா 20 மூட்டைக்கு 200 ரூபாய் சம்பளம் வந்திருக்கும். இப்ப போட்ட அக்ரிமெண்ட் படி என்ன, எத்தனை மூட்டை காலியா இருக்கோ அந்த மூட்டைக்கான சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளத்தை நான் வந்து ஓனருக்கே தரணும்னு சொல்லிட்டான். இப்ப ஒரு மூட்டை வந்து பாக்கியா சென்னையிலேயே விட்டு போச்சுன்னா, நான் ஒரு மூட்டையை நான் இங்கிருந்து சென்னைக்கு இந்த கன்னியாகுமரி கொண்டு போயிருந்தா எனக்கு 10 ரூபாய் கிடைச்சிருக்கும். பட் அந்த ஒரு மூட்டை என்னால கொண்டு போக முடியாதனால நான் 10 × 3 30 ரூபாய் ஓனருக்கு தரணும். ஓகேவா? இப்ப என்கிட்ட 20 மூட்டை இங்கேயே தங்கி போனனால நான் 20 × 3 20 × 3 தானே, 20 × 10 × 3, ஏன்னா 20 மூட்டைக்கு 10 ரூபானா 200 ரூபாய் சம்பளம் வந்து 20 மூட்டைக்கு. அப்போ 200 × 3 நான் 600 rupees நஷ்டமா கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இதுதான் வந்து அந்த கொடுத்துருக்க கான்செப்ட். அடுத்தது, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து 14 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. பட் ஆனால் முடிக்க முடியல. ஸோ என்ன ஆச்சுன்னா, அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல 3/8 ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்க ஓனருக்கு கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அப்ப 3/8னா என்ன, thrice the amount ஃபார் அன்பினிஷ்டு ஒர்க்கா? அப்பனா அன்பினிஷ்டு ஒர்க் எவ்வளவா இருந்திருக்கும்? 1/8 இருந்திருக்குமா? யோசிங்களேன். 3/8 ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நான் வந்து நஷ்டமா ஓனர்கிட்ட கொடுத்துட்டேன்னா 1/8 ஆஃப் த ஒர்க்கை தானே நான் முடிக்காம இருந்திருப்பேன். கரெக்டா? 1/8 ஆஃப் த ஒர்க்கை நான் முடிக்காம இருப்பேன். 10 மூட்டையை நான் வந்து அங்க கொண்டு போகாம இருந்ததுன்னா ஒரு மூட்டைக்கு 10 ரூபான்றப்ப 10 × 3 நான் வந்து 300 ரூபாயா வந்து அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். 10 × 3 30. அது கூட ஒரு மூட்டைக்கு சம்பளம் 10 ரூபானா 300 ரூபாய் கொண்டு போய் நான் ஓனர்கிட்ட கொடுத்துருப்பேனா? அதே தான் இங்கேயும் 1/8 ஆஃப் த ஒர்க்கை நான் வந்து முடிக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா 3/8 ஆஃப் த ஒர்க்கை 3/8 ஆஃப் த சேலரியை கொண்டு போயிட்டு நான் வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம வேலை வந்து இந்த கொஸ்டின் அவ்வளவுதான். அடுத்த ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? 1/8 ஆஃப் த ஒர்க்கை வந்து நான் முடிக்கல. 1/8 ஆஃப் த ஒர்க்குக்கு வந்து 1/8 rupeesனு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து திரும்ப ஓனர்கிட்ட கொண்டு போய் என்ன கொடுக்குறேன், 3/8 கொண்டு போய் நான் ஓனர்கிட்ட கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 1/8 வந்து அன்பினிஷ்டா, அப்ப நான் எவ்வளவு ஃபினிஷ் பண்ணிருப்பேன்? 7/8 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிருப்பேனா? இந்த 7/8 எத்தனை நாள்ல ஃபினிஷ் பண்றேன்? 14 டேஸ்ல ஃபினிஷ் பண்றேன். தட்ஸ் ஆல். ஸோ 7/8 ஆஃப் த ஒர்க் கேன் பி டன் இன் 14 days. ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க்கை, இந்த மொத்த ஒர்க்கை நான் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? போன டைமே பார்த்தோம்ல. சி அடுத்த ஸ்லைட். 7/8 ஆஃப் த ஒர்க் இஸ் டன் இன் 14 days. இப்போ 7/8 ஆஃப் டோட்டல் ஒர்க் வந்து 14 டேஸ்னா இது 1 இது 2 டைம்ஸ். டோட்டல் ஒர்க் வந்து செய்யறதுக்கு 16 days ஆகும். அவ்வளவுதான். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா செய்யறதுக்கு 16 days ஆகும். அதுல என்ன கொடுத்துருக்கான், ஏ மட்டும் 80 daysல முடிச்சிட்டான்னா பி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அவ்வளவுதான். இப்ப சிம்பிளா. ஸோ ஏ வந்து 80, பி வந்து தெரியாது, ஏ பிளஸ் பி வந்து 16. ஸோ 16க்கும் 80க்கும் எல்சிஎம் வந்து 80. ஸோ இது 1, இது 5, இது 1, இது 5னா இது 4 இருந்திருக்கும். இது 4 இருந்ததுன்னா இங்க வந்து 20 இருந்திருக்கும். ஸோ பி கேன் டூ த ஒர்க் இன் 20 days.
அவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. நான் வந்து 14 நாள்ல முடிச்சிடுறேன். 14 நாளுக்கு அப்புறம் முடிக்காத ஒவ்வொரு மூட்டைக்கும் நான் வந்து ரூ. 3 மடங்கு அதிகமா தந்துறேன்னு சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கான், 3/8 ஆஃப் த அமௌண்ட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டான். அப்பனா என்ன அர்த்தம், 1/8 ஆஃப் த வேலை வந்து முடிக்காம இருந்திருக்கும். அதனாலதான் 3/8 கொண்டு வா. அதாவது 1/8 into 3 தானே 3/8. ஸோ 1/8 ஆஃப் த ஒர்க் வந்து முடிக்க அன்பினிஷ்டா இருக்கு. ஸோ த ஃபினிஷ்டு ஒர்க் வில் பி 7/8. ஸோ 7/8 ஆஃப் த டோட்டல் ஒர்க் இஸ் டன் இன் 14 days. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க்கை 16 daysல முடிச்சிருவாங்க. ஸோ ஏ அண்ட் பி கேன் டூ த ஒர்க் இன் 16 days. ஏ கேன் டூ த ஒர்க் இன் 80 daysனா நம்ம நார்மல் எல்சிஎம் ஆர் ட்ரெடிஷனல் மெத்தட் எதுல வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் டுடே செஷன். தட்ஸ் ஆல் வித் திஸ் கொஸ்டின். இந்த செஷன் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு. நான் வேற ஆர்வ கோளாறுல நிறைய கொஸ்டின் போட்டு வந்துட்டேன். உட்காந்து சால்வ் பண்றதுக்கு தான் முடியல. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஏ அண்ட் பி கேன் டூ a piece of work in 12 days and 16 days respectively. They work on alternate days beginning with Q. Then in how many days the work will be completed? ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன 12. ஸோ ஏ வந்து 12 days, பி வந்து 16 days. 12க்கும் 16க்கும் எல்சிஎம் என்ன 48. ஸோ இது 4. ஒரு நிமிஷம் guys. Slide show from current slide. Yeah. So A can A do the work in 12 days. B do the work in 16 days. So 48. இது 4. இது வந்து 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா Q beginning with Q. beginning with B ன்னு நினைக்கிறேன். நைட் 2 மணிக்கு இந்த ஸ்லைடை உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். தூக்கத்துல எதையோ பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பி வர்றான், அடுத்து ஏ வர்றான், அப்புறம் பி வர்றான், அப்புறம் ஏ வர்றான். ஸோ அதாவது 1 2 3 4 ஒரு சைக்கிள்ல எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? ஸோ 3 4. ஸோ ஒரு சைக்கிள்ல 7 ஒர்க் முடிச்சிருப்பாங்களா? ஸோ எஸ். ஸோ ஒரு சைக்கிள் வந்து 7 முடிக்கிறாங்கன்னா 48 முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருந்திருக்கும்? 47 into 7னா 49. பட் அது தேவையில்லை. அப்ப 7 into 6. 6 cycle 7 6 ஆர் 42 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். 42 ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? 6 சைக்கிள்ஸா? 6 சைக்கிள்ஸ்னா 6 into 2 12 days ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப 12th டே, அடுத்து 13th டே, அடுத்து 14th டே. இப்ப 12th டே வந்து 48 ஒர்க் 42 ஒர்க் வந்து முடிஞ்சுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? 6 இருக்கா? ஆட் டே. 13th வந்து ஆட் டே. ஆட் டேல வந்து பி வர்றானா? பி வந்து 3 செஞ்சிருப்பானா? அப்ப 3 முடிஞ்சிருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 இருக்கும். 14th டே யார் வருவா? ஏ வருவாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 செய்ய முடியும். பட் ஆனா இருக்கிறதே 3 தான். அப்பனா அந்த 14th டே ஃபுல்லா தேவைப்பட்டிருக்காது. ஸோ அப்பனா 12 plus 1 plus 3/4. ஸோ 13 3/4 days தேவைப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே. Just a minute guys. Okay.
ஹலோ கைஸ், திரும்ப வந்து விட்டேன். ஓ, மை மதர் கால், ஸோ யூ காண்ட் கட் த கால். அதனால 12 மணி இப்போ தான் பேசிட்டு வந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சா? ஆமாம், இந்த கொஸ்டினில் 13/3/4 3/4 என்ன 7.75. ஸோ 13.75 டேஸில் வேலை முடிந்துவிடும். ஓகே, 11 3/4. அடுத்த கொஸ்டின் போலாமா? A and B can do a piece of work in 12 days. B and C can do it in 15 days. A and C can do it in 20 days. They all work together. ஆஹா, இது ஒரு அருமையான கொஸ்டின் தான். என்ன கொஞ்சம் அப்படியே பெருசாக போடணும். ஸோ A plus B can do the work in 12 days. B plus C can do the work in 15 days. A plus C can do the work in 20 days. ஸோ LCM 60. இது வந்து 4, இல்லை இது 3, இல்லை 5. 12ஆம் இப்படியே மறந்து போச்சு. 4 3 இருக்கேன். இது வந்து 5, இது வந்து 4, இது வந்து 3. கரெக்டா? இப்போ என்ன பண்றாங்க? 3 பேரும் சாரி கைஸ், டோட்டலா தப்பு, மன்னித்து விடுங்கள். இது A and B, B and C இருக்குல்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A plus B ஓட 1 day ஒர்க் என்ன 1/12. ஸோ B plus C ஓட 1 day ஒர்க் என்ன 1/15. A plus C ஓட 1 day ஒர்க் என்ன 1/20. ஸோ அப்போ டோட்டல், ஸோ A plus B, B plus C, அடுத்து A plus C, அவங்க வந்து ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1/12, 1/15 plus 1/20. ஸோ எல்சிஎம் வந்து 60. 5 4 3. அப்போ என்ன இருக்கும் இங்கே? 2 times ஆஃப் A plus B plus C வந்து இருக்கும். அப்போ A plus B plus C என்னவா இருக்கும்? ஸோ 9 10 11 12 divided by 60 into 2ன்னு இருக்கும். இது 1, இது வந்து 5. அப்போ A plus B plus C can do the work in 1/10. அப்படின்னா ABC வந்து சேர்ந்தாங்கன்னா ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 days ஆயிருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் ஏபிசி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே இதுதான் ஒரு பெரிய வேலை. இது வந்து இந்த எல்சிஎம் மெத்தட் வந்து எனக்கு தெரியாது, அதான் உண்மை. நான் வந்து போன சம்பளம் வந்துட்டு இந்த போன ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த கொஸ்டினுக்கு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அது ஏன்னா எனக்கு இந்த மெத்தட் தான் தெரியும். இந்த ஒரு சம்முக்கு மட்டும் எனக்கு இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ண தெரியாது. டைம் ஒர்க்ல எப்படிலாம் கேட்டாலும் போடுவேன். எனக்கு இந்த சம்முக்கு மட்டும் இந்த ட்ரெடிஷனல் மெத்தட், இந்த எல்சிஎம் மெத்தட் நான் லேர்ன் பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணி அதை மட்டும் ஒரு சின்ன வீடியோவை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னது? A plus B, B plus C, அடுத்து A plus C. நீங்கள் எவ்வளோ நாள்? 12 5 20. 1/12, 1/15, 1/20. இப்போ ஸோ A plus B plus C வந்து 1/10. நான் A plus Bக்கு பதிலாக 1/12 வந்து போட போகிறேன். 1/12 plus C is equal to 1/10. C is equal to 1/10 minus 1/12. ஸோ அப்போ C is equal to என்ன இருக்கும்? 2/10 into 12 இருக்குமா? அப்போ C is equal to இது 6. ஸோ C can do the work in 1/60. ஸோ C வந்து 60 days. அடுத்தது A plus B plus C என்னது? 1/10. B plus Cக்கு பதிலாக 1/15 போடப்போம். ஸோ A plus 1/15 is equal to 1/10. அப்போ A என்னவா இருக்கும்? 5 into just a minute. Yes, sir. So A is equal to 1/10 minus 1/15. So A is equal to 5/10 into 15. இது 1, இது 3. So A can do the work in 30 days. So இங்கே போட்டுலாம். A வந்து 30 days. அடுத்தது Bக்கு போட்டுருமா? ஸோ A plus B plus C வந்து 1/10. ஸோ ACக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/20 போட போகிறேன். ப்ளஸ் B is equal to 1/10. அப்போ B என்ன? 1/10 minus 1/20. So B is equal to 20 minus 10 divided by 20 into 10. So அப்போ என்ன இருக்கும்? B is equal to 10/20 into 10. So B can do the work in 20 days. இப்போ efficiency வச்சு போடணுமா? So A, B, C. So A can do the work in 30 days. B can do the work in 20 days. C can do the work in 60 days. So LCM is 60. So 2 3 1. இதுதான் எஃபிஷியன்சி. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? They all work together for 4 days. ஸோ
ஏபிசி 4 days ஒர்க் பண்றாங்க. அடுத்து and then C leaves ஓகே. அடுத்து சி போயிட்டானா ஏவும் பியும் தான் இருக்கான். அவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க? இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்? ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஏ அண்ட் பி எக்ஸ் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ ஏபிசி வந்து எவ்வளவு நாள், ஒரு நாள்ல எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாங்க? 6 சாக்லேட்ஸ். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 5. ஸோ அப்போ 6 × 4 + 5 × x அது எதுக்கு ஈக்குவல் இருக்கும்னா 60க்கு இருக்கும். ஸோ 24 + 5x is equal to 60. அப்போ 5x is equal to 36. ஆமா 36. x is equal to 36/5 வருது. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கலாம். 36/5 கரெக்டா தான் போட்டிருப்பேன். 36/5 டேஸ்னா என்னது? 7 1/5 டேஸா? ஆமா 7 1/5 டேஸ் தான் ஆன்சர் இருக்கு. ஓகே எஸ். ஸோ we go to the next one. ஆமா அதுக்கு தான் ஆன்சர். Yeah, next question is A and B can do a piece of work in 15 and 20 days. They work on alternate days. In how many days the work gets completed? Okay, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். Okay, so A can do the work in 15 days, B can do the same work in 20 days. So LCM is 60. இது வந்து 4 times, இது வந்து 3 times. So starting on A, so first day, second day, third, fourth. ஃபர்ஸ்ட் நாள் A வர்றான், ரெண்டாவது நாள் B வர்றான், தேர்ட் டே A வர்றான், ஃபோர்த் டே B வர்றான். ஸோ இப்போ ஏ வந்து ஒரு சைக்கிள்ல இருந்து 7 ஒர்க் முடியுதா? ஓகே. அப்ப 7ன்றப்ப 7 8s are 56. அப்ப 8 சைக்கிள்ல 56 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். அப்ப 8 சைக்கிள்னா 8 × 2 8 2 சார் என்னது 16 டேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது ரிமைனிங் 4 ஒர்க் இருக்கு. இப்ப 17th டே யார் வர்றா? 17th டே வந்து ஏ வந்து எவ்வளவு? 17th டே யார் வர்றா? ஏ தான் வர்றானா? ஓகே. அப்ப ஏ வந்து 4 ஒர்க் செய்யணும். யா ஏ கேன் டூ தட் 4 ஒர்க் இன் 1 டே. ஸோ இந்த 17th டேல ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 17 டேஸ். சொல்ல பாருங்களேன், இந்த ஒரு சைக்கிள்ல வந்து 7, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு சைக்கிள். ஓகேவா? ஒரு சைக்கிள்னா 2 டேஸ். ஒரு சைக்கிள்ல 7 ஒர்க் முடிக்கிறாங்க. 60 வந்து நம்ம முடிக்கணும். அப்ப 7 8s are 56. அப்ப 8 சைக்கிள்ல 56 ஒர்க் முடிஞ்சிருக்கும். 8 சைக்கிள்னா 16 நாள். அடுத்து 17வது நாள்ல எனக்கு 4 சாக்லேட் மிச்சம் இருக்கு. அந்த 17வது நாள் யார் வர்றா? ஏ தான் வர்றான். ஏ வந்து ஒரு நாள்ல 4 சாக்லேட் சாப்பிடுவான். அப்ப அவனுக்கு அந்த 17வது நாள் ஃபுல்லா தேவைப்பட்டிருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 17 டேஸ். அடுத்து A and B together can do a piece of work in 12 days. B and C can do it in 16 days. All of them started the work, and after working for 5 days, A left, B worked for 2 days, and 2 days, and he left. C completed the work after having worked for a total of 13 days. In how many days? Yeah, இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒர்க் முடிக்க 12 டேஸ் ஆகும். பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 16 டேஸ் முடிப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், 3 பேருமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா? ஆல் ஸ்டார்டட் தி ஒர்க். ஸோ ஏபிசி 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணி 5 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏ வெளில போயிடறான். அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து இது பண்றாங்க. பி ஒர்க்டு ஃபார் அனதர் 2 டேஸ். இவன் வந்து அனதர் ஒரு 2 டேஸ் ஒர்க் பண்றான். அடுத்து என்ன பண்றான்? பியும் வெளில போயிட்டான். சி வந்து என்ன பண்றான்னா completed the remaining work after having worked for a total of 13 days. சி வந்து டோட்டலா 13 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கான். அப்ப சி மட்டும் தனியா எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பான்? ஆக்சுவலா ஏற்கனவே 7 டேஸ் வேலை முடிஞ்சிச்சு. அப்ப பேலன்ஸ் 6 டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பானா? ஓகே. இப்ப இதை வச்சு நான் அந்த சம் போடணும். எனக்கு இதுல டோட்டல் ஒர்க் தெரியாது, அதனால நான் 1 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போன வீடியோல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின்ல ஏபி இருக்கு, பிசி இருக்கு. ஆனா ஏசி வந்து சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றது நமக்கு தெரியலையா? ஸோ இது தெரியாதனால இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஒரே மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா பேர் பண்ணிக்க போறேன். இப்ப ஏ வந்து டோட்டலா 5 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ 5 டேஸ். ஏ வந்து 5 டேஸ்.
இப்ப அதே 5 டேஸ்க்கு நான் பி ஒர்க் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப பி வந்து எனக்கு டோட்டலா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கான்னு பாருங்களேன். 3 பேரும் சேர்ந்ததுல 5 நாள், தனியா பியும் சியும் மட்டும் 2 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்களா? அதாவது பி வந்து 7 நாள் ஒர்க் பண்ணிருக்கான் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. நான் என்ன பண்றேன்னா ஏ வந்து 5 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்கான், பி வந்து 7 நாள், சி வந்து 13 நாள். இதுதான் நான் மேல எழுதுறேன் பாருங்க. ஏ வந்து 5 நாள், பி வந்து 7 நாள், சி வந்து 13 நாள் ஒர்க் பண்ணிருக்கான் இண்டிவிஜுவலா. பட் ஆனா எனக்கு என்ன தெரியும்னா ஏவும் பியும் சேர்ந்தா 12 டேஸ்ல முடிப்பாங்க, பியும் சியும் சேர்ந்து 16 டேஸ்ல முடிப்பாங்க. கரெக்டா? இண்டிவிஜுவலா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. இப்ப அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணணும். அது எப்படின்னா 5A 5B 2B. ஓகேவா? அடுத்து இந்த C-ய 13C வந்து என்ன பண்ண போறேன்னா 2C 11Cன்னு பிரிக்க போறேன். ஓகேவா? இப்ப 5 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி நான் பேர் பண்ணிக்கலாமா? அடுத்து 2 நாளைக்கு பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி நான் பேர் பண்ணிக்கலாமா? மிச்சம் இருக்க இந்த 11C அப்படியே விட்டுருங்க. ரைட்டா? அந்த இவங்க எல்லாம் இந்த ஒர்க் இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சோடனே எனக்கு இந்த டோட்டல் ஒர்க் முடிஞ்சா அந்த டோட்டல் ஒர்க் தான் 1. ஓகேவா? சோ அடுத்த ஸ்லைட்ல போற பாருங்களேன். 5 நாளைக்கு A பிளஸ் பி சேர்ந்து வேலை செய்யறாங்க, 2 நாளைக்கு பி பிளஸ் சி சேர்ந்து வேலை செய்யறாங்க, மிச்சம் 11 நாளைக்கு சி வேலை செஞ்சா எனக்கு வந்து ஒர்க் முடிஞ்சு. இப்ப பாருங்களேன் கணக்குப்படி 5 into C A வந்து 5A, A 5 நாள் ஒர்க் பண்ணது முடிஞ்சா. இப்ப இங்க பாருங்க A கூட B வந்து A கூட ஒரு 5 நாள், C கூட 2 நாள். சோ டோட்டலா 7 நாள் கணக்கு முடிஞ்சு. C பாருங்களேன் B கூட 2 நாள், தனியா ஒரு 11 நாள், 13 நாள் டோட்டலா அவன் பங்கு முடிஞ்சு. சோ வேலை முடிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு செய்வாங்க? கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க பாருங்க. A and B can do a piece of work in 12 daysனா 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? 1/12. B and C யோட 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? 1/16. கரெக்ட்? இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே போட வேண்டியதான். ஸோ 5 into 1/12 plus 2 into 1/16 plus 11C is equal to 1. அப்போ என்னவா இருக்குங்க? 5/12 plus 1/8 plus 11C is equal to 1. நான் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 8s are 40 plus 12 divided by 12 into 8 என்ன? 12 8s are 96 plus 11C is equal to 1. so 40 plus 12 வந்து 52/96 plus 11C is equal to 1. இது 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 13, இது வந்து 24. ஓகே, இப்போ இது என்ன ஒரு 11C is equal to 1 minus 13/24. அடுத்தது அப்பனா என்ன? 11C is equal to 24 minus 13 divided by 24. so 11C is equal to 11/24. so 11 cancel. C ஓட 1 day work வந்து 1/24 னா C can do the work in 24 days. இப்போ C 24 daysனா எனக்கு தெரியுமா பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 16 டேஸா? அதாவது B plus C வந்து 16 days, எனக்கு வந்து C தெரியுமா எத்தனை நாள்? 24 days. B தெரியாதா? இதை வந்து நான் கால்குலேட் பண்ணிட முடியுமா? B வந்து 16க்கு 24க்கு எல்சிஎம் என்ன? 8ல போட்டோம்னா 3 2 வரும், 3 2க்கு 6 6 8 48 எல்சிஎம். ஸோ இது 2 இது 3. அப்பனா B வந்து 1 இருக்கணும். அப்ப B வந்து 48 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிப்பான். அடுத்தது A plus B வந்து சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? கொடுத்துருந்தானே 12 days. B வந்து 48 days. அப்ப A என்ன? எல்சிஎம் என்ன? 48. இது 4, இது வந்து 1. அப்ப A வந்து 3. A இங்க 3 இருந்தா இங்க என்ன வந்திருக்கும்? 16 days. கரெக்டா? 16. A வந்து 16 டேஸ்ல முடிப்பான், B 48 டேஸ்ல முடிப்பான், C வந்து 24 டேஸ்ல முடிப்பான். ஸோ இதுதான் ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? C வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு கேட்கறாங்க. ஸோ C வந்து 24 டேஸ்ல ஒர்க் முடிச்சிருப்பான். இதுதான் ரைட். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஏபி அப்புறம் பிசி சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல ஒர்க் முடிப்பாங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்படிதான் பேர் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். A man, a woman and a boy can do a piece of work in 3 4 and 12 days. How many boys must assist to one man and one woman to complete the work in 1.5 days? ஓகே, ஈஸியான கம் தான். மேனு, விமனு, அடுத்து வந்து ஒரு பாய். ஸோ 3 4 12 எல்சிஎம் வந்து 12. இது 4, இது 3 1. இப்போ என்ன சொல்றாங்கன்னா
how many boys must assist one man and one woman to complete the work in 1.5 days. இப்ப கணக்கு என்னன்னா இந்த 12 சாக்லேட்டை 1.5 நாள்ல சாப்பிட்டு முடிக்கணும். ஓகேவா? ஸோ 12 சாக்லேட்டை 1.5 நாள்ல சாப்பிட்டு முடிக்கணும்னா ஒரு நாள்ல எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும்? இப்படியா? இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்கன்னா ஒரு மேனு ஒரு உமனு பிளஸ் சம் பாய்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு மேன் வந்து ஒரு நாள்ல 4 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். ஒரு விமன் வந்து ஒரு நாள்ல 3 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு பாய் ஒரு நாள்ல ஒரு சாக்லேட் சாப்பிட்டானா சம் பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ தே வில் ஈட் எக்ஸ் சாக்லேட்ஸ். ஓகேவா? ஸோ அப்பனா 7 பிளஸ் எக்ஸ் சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டுருவாங்க. ஒரு நாள்ல 7 பிளஸ் எக்ஸ் சாக்லேட் அவங்களால சாப்பிட முடியுது. ஏன்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த மொத்த ஒர்க்கை 1.5 டேஸ்ல முடிக்கணுமா? 1.5 டேஸ்னா என்ன? ஒரு நிமிஷம் 1.5 டேஸ். எஸ். ஸோ இந்த டோட்டல் சாக்லேட் என்ன 12. அந்த 12 டிவைடட் பை 7 பிளஸ் எக்ஸ் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1/2. கரெக்டா? இது என்ன இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டேஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? அதாவது டோட்டல் சாக்லேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் ஈட்டன் இன் அ டே வில் கிவ் மீ த நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அவ்வளோதான். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பரா மாத்துவோமா? ஸோ 12 by 7 plus x is equal to 1/2. அது என்னது? 12 by 7 plus x என்னவா இருக்கும்? 3/2 இருக்குமா? இது 3, இது வந்து 4 times. அப்போ 8 is equal to 7 plus x. அப்போ x is equal to 1. அப்பனா x is equal to 1 என்ன? 1 boy should assist. ஸோ the answer வந்து 1 boy. ஒரு பாய் இருந்தானா போதும். ஒரு மென் ஒரு விமன் ஒரு பாய் இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்க 12 சாக்லேட்ஸை 1.5 நாள்ல சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 20 workers can reap 120 acres of land in 30 days working 6 hours a day. Okay. How many more acres of land can 30 workers working 12 hours a day reap in 15 days? சி இந்த இதுல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா ரெண்டுலயும் வேற வேற ஒர்க் செய்ய போறாங்க. ஒரே 120 ஏக்கர் கிடையாது. ரெண்டாவது ஒர்க்ல பாருங்களேன், ஹவு மெனி மோர் ஏக்கர்ஸ் வந்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா m1 d1 h1 divided by w1 is equal to m2 d2 h2 divided by w2. இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? 20 பேர். எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு. எவ்வளவு மணி நேரம்? 6 மணி நேரம். எவ்வளோ லேண்டு? 120 is equal to இந்த டைம்ல 30 மென்னு 15 டேஸ் 12 ஹவர்ஸ் எத்தனை ஏக்கர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 30 கேன்சல். 6னா இது வந்து 2 டைம்ஸ். இது வந்து 1 டைம், இது வந்து 6 டைம்ஸ். அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 into 2 into 6. 15 into 2 வந்து 30. 30 into 6 வந்து 180. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 ஏக்கர்ஸ் வந்து அவங்களால அறுவடை செய்ய முடியும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மோர் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டா? ஹவு மெனி மோர் ஏக்கர்ஸ்னா 120ல இருந்து 180 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 60 more acres can be reaped. Okay, so this is the answer. அடுத்த கேள்வி. 20 men can finish a piece of work in 30 days. After how many days should 5 men leave the work so that it is finished in 35 days? 20 men can finish. ஓ 20 பேரு ஒரு வேலையை முடிக்க 30 நாள் ஆகும். அப்பனா அந்த வேலை டோட்டலா எத்தனை சாக்லேட் இருக்கு? 600 சாக்லேட் இருக்கு மொத்தமா அங்க. இப்ப என்னன்னா after how many days should 5 men leave the work so that the work gets complete so that it is finished in 35 days. இப்ப நான் வந்து இந்த வேலையை 35 நாள்ல முடிக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேஸ்க்கு அது என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த என்னன்னா ஆக்சுவலா என்ன பண்றது, 20 பேரு 30 நாளைக்கு செஞ்சாங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிருது. ஆனா எனக்கு என்ன 35 நாளுக்கு வேலை செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆளுங்களை குறைக்கணுமா? கரெக்டா? ஆளுங்களை குறைச்சா வேலை செய்யற நாள் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன கேக்குறாங்கன்னா எத்தனை நாளுக்கு அப்புறம் 5 பேரை துரத்தி விட்டா எனக்கு வேலை 35 நாள் வரைக்கும் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன கணக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் டேஸ்க்கு 30 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுப்போம். 20 பேர் வேலை செய்யறாங்க. ஓகேவா? எக்ஸ் டேஸ்க்கு 20 பேர் வேலை செய்யறாங்க. மிச்சம் எவ்வளவு டேஸ் இருக்கு? 35 மைனஸ் எக்ஸ் டேஸ்க்கு 15 பேர் வேலை செய்யறாங்களா? அவ்வளவுதான். ஸோ 20x plus
35 minus x into 15, that will give me 600. So அப்ப 20x plus 15 into 35 இப்படியே போகணும் பார்ப்போம். 35 15 15 into 15 பைசா என்ன 75 so 7 5 45 45 னா 52. 525 minus 15x is equal to 600. அப்போ 5x is equal to 75, x is equal to 15. Yes. So 15 days அப்புறம் I should என்ன சொல்றது, I should leave 5 men. Okay. So after 15 days 5 men leave the work so that the work will be finished in 35 days. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். Yes, 15 is the answer. Next question. A group of 25 workers are assigned a task of 300. இந்த கொஸ்டின் நான் லாஸ்ட்ல போடுறேன், கொஞ்சம் ஒரு இம்சை பிடிச்ச கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன, எத்தனை கொஸ்டின் இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டினை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போட்டு. ஸோ ஏ அண்ட் பி வந்து 9 நாள் ஒர்க் முடிக்கலாம். ஆட் ஏ ஒர்க் ரேட் ஹாஃப் இட் ஸ்பீடு. இந்த கொஸ்டினா இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம் தெரியுமா? ஸோ 5 men and 10 women can do a work in 5 days. 10 women and 5 men can do a work in 15 days. அதுக்கப்புறம் how many days will 15 men and 20 women will do a work? இந்த மாதிரி கொஸ்டின் பார்ப்போம்ல. ஸோ அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அதே மாடல்ல தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போகும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான், ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 9 daysல முடிச்சுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றான்னா, had A worked half its speed, அதாவது A வந்து half of the speedலயும் B வந்து twice the speedலயும் பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஒர்க்கை 6 daysல முடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே இவங்க செய்யற ஒர்க் சேம் தானே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு இதையும் ஈக்குவேட் பண்ண போறேன். அப்போ A plus B into 9 will be equal to A by 2 plus 2B into 6. ஸோ அப்போ இது 3 times, இது 2 times தான். அப்போனா என்ன இருக்கும், 3A plus 3B will be equal to A plus 4B இருக்கும். இதை அங்கிட்ட மாத்தணும்னா என்ன இருக்கும், இங்க 2A இருக்கும், இங்க வந்து B இருக்கும். ஸோ அப்போ A by B என்னவா இருக்கும், 1/2. ஸோ இந்த 1/2 கொண்டு போய் நான் எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா இந்த A plus B into 9ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் A by 2 plus 2B into 2 இந்த into 6 இதுல எதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் சேம் தான் வரும். எனக்கு என்ன இதுல கிடைக்கும்னா டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ A என்ன 1, B என்ன 2 into 9 is equal to A என்ன 1/2 plus 2 into 2 4 into 6. ஸோ அப்போ 3 into 9 இருக்கும். இங்க என்ன இருக்கும், 4 plus 8 9/2 into 6 இருக்கும். இது 3. யா பாருங்களேன், ரெண்டுலயுமே ஆன்சர் சேமா தானே வருது. 27 தான் டோட்டல் ஒர்க். இப்ப என்ன கேக்குறாங்க, how much time would it take for B alone to do the work? B ஓட ரேஷியோ என்ன, 2. அப்ப B can do the work in 27/2 days. ஓகே, so B வந்து 1 dayல 2 சாக்லேட் சாப்பிடுவான். அடுத்தது just a minute guys. எஸ், ஸோ B வந்து ஒரு நாள்ல 2 சாக்லேட் சாப்பிடுவான். ஸோ டோட்டல் சாக்லேட்ஸ் எத்தனை, 27. ஸோ அப்போ B செய்யறதுக்கு எவ்வளோ நாள், ஈட் பண்றதுக்கு 27/2 days ஆயிருக்கும். ஸோ 27/2 days இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ கம் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். இந்த கொஸ்டின் வந்து லைட்டா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ட்ரிக்கி, ஓகே பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். 1 plus 2 plus 3 plus etc plus n ஓட ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா a group of 25 workers are
assigned a task of 330 units. அதாவது 25 ஒர்க்கர்ஸ் வச்சு நான் 330 அரிசி மூட்டையை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒரு ஒர்க்கர் ஒரு நாள்ல ஒரு மூட்டையை தான் தூக்குவான். ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வர்றப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 25 பேர் இருப்பாங்களா? இப்ப அது கொடுத்த கண்டிஷன் என்னன்னா ஒவ்வொரு நாள் போக போக ஒரு பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு 25 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது நாள் 25 ஒர்க்கர் கூட ஒருத்தன் சேர்ந்து வந்திருப்பானா 26 பேர் வந்திருப்பாங்க செகண்ட் டேல. அப்ப இன் செகண்ட் டே 26 யூனிட்ஸ் கெட் கம்ப்ளீட்டட். இந்த தேர்ட் டே 27 யூனிட்ஸ் கெட் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம என்ன கேட்கறோம்னா the task is completed in how many days கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல 25 plus 26 plus 27 plus etc plus the last day. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 330 யூனிட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப இந்த லாஸ்ட் வந்து எத்தனாவது டேன்னு கேக்குறாங்க. சோ இப்ப ஆக்சுவலா இந்த லாஸ்ட் டேல வந்து என்னவா இருக்குன்னு பாருங்களேன். 25 பிளஸ் லாஸ்ட் டே வந்து நான் n வச்சுக்கிறேனே. 25 பிளஸ் n மைனஸ் 1 தானே. 25 பிளஸ் n மைனஸ் 1 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா? ரைட். இப்ப இங்க பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டேவா? ஃபர்ஸ்ட் டேல எத்தனை பேர் இருக்காங்க? 25 பிளஸ் n மைனஸ் 1. இது வந்து ஃபர்ஸ்ட் டே. அப்பனா 25 plus 1 minus 1, that is 25. Second day la பாருங்க 25 plus 2 minus 1, so 25 plus 1 26. Third day la பாருங்களேன் 25 plus 3 minus 1, so 25 plus 2 27. ஓகேவா? கரெக்டா வருதா? so last day ல எத்தனை ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க? 25 plus n minus 1 ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? so நான் இப்போ என்ன பண்ணணும்னா so 25 plus 26 plus 27 plus etc plus 25 plus n minus 1 is equal to 330. ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து அப்படியே 24 வரைக்கும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1ல இருந்து 24 வந்து சப்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போறேன். இப்போ என்னன்னா 1 plus 2 plus etc plus 25 plus n minus 1 இதுல இருந்து மைனஸ் 1 plus 2 plus etc plus 24 இதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருமா? ரைட்டா? இப்போ ஆக்சுவலா பாருங்களேன், இப்போ 1ல இருந்து அந்த லாஸ்ட் டே வந்து 100ன்னு வச்சுப்போம். இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் எனக்கு சம் வந்து எனக்கு தேவை. அதாவது எனக்கு ஆக்சுவலா இல்ல உளறேன், தப்பா சொல்றேன். 25ல இருந்து 100 லாஸ்ட் டே வந்து 100ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? 25ல இருந்து 100ஓட சம் தான் எனக்கு தேவை. பட் ஆனா எனக்கு ஃபார்முலா வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1க்கு தான் ஃபார்முலா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் 1ல இருந்து 100 வரைக்கும் சம்ம கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சம்ல இருந்து அந்த அடிஷனல் வந்த வேல்யூல இருந்து 1ல இருந்து 24 வரைக்கும் சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அதை தான் நான் இந்த கொஸ்டின்ல பண்றேன். இந்த இதுல லாஸ்ட் டிஜிட்டை வந்து லாஸ்ட் டே வந்து 25 பிளஸ் n மைனஸ் 1 நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா பாருங்க, n into n plus 1 divided by 2. ஸோ இங்க n வேல்யூ என்ன? 25 plus n minus 1 into 25 plus n minus 1 plus 1 divided by 2 மைனஸ் இங்க என்ன இருக்கும்? 24 into 25 divided by 2 இருக்குமா? is equal to 330. இங்க என்ன இருக்கும்? 25 plus n minus 1 into 25 plus n divided by 2 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 12 வருமா? 12 25 எத்தனை? 4 25 100, 12 25 300 is equal to 330. அப்போ இங்க திரும்ப போக வேண்டியதான். 25 plus n 25 plus n minus 1 என்ன? just a minute. (24 plus n into 25 plus n divided by 2 is equal to 330 plus 300 இருக்குமா? அப்போ என்ன அடுத்தது 24 plus n into 25 plus n divided by 2 is equal to 630. அடுத்தது என்ன? 24 plus n into 25 plus n that will be equal to 1260. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? n ஸ்கொயர் இருக்கும் பிளஸ் 49n பிளஸ் 24 into 25 4 600 வருமா? 600 தான் வரும். 4 100 24 600 is equal to 1260. அப்போ n ஸ்கொயர் பிளஸ் 49n will be equal to 660. அடுத்து n ஸ்கொயர் பிளஸ் 49n
minus 660 is equal to 0. இது அடுத்த ஸ்லைடு கொண்டு போறேன். n square plus n square plus 49n minus 660 is equal to 0. இதை நான் எப்படி பிரிக்கலாம்? 11 660 yeah, so n minus 11 into n plus 60 is equal to 0. So n can be either 11 or n can be minus 60. So since n is the days, it cannot be 60. So the number of days is 11. Okay va? So after 11 days the work will be over. இது நீங்க செக் பண்றதுனா பண்ணிக்கோங்க. எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஃபர்ஸ்ட் நாள்ல 25 வர்றாங்க, அடுத்த நாள்ல 26, அடுத்து 27, அடுத்து 28, 29, 30, அடுத்து 31, 32, 33, 34, 11 இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருக்கு. அடுத்து வந்து 35 இருக்கும். ஓகேவா? இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 10, இது ஒரு 20, இது ஒரு 30, இது ஒரு 40, இது வந்து ஒரு 50. ஸோ 5 0. ஸோ அடுத்து 2 4 6 8 10 15. அடுத்து 3ல எத்தனை? 1 2 3 4 5 6 15 + 18 330 வருதா? யா 330. நம்ம டோட்டல் யூனிட் முடிக்க வேண்டியது 330 தானே. ஸோ இப்படிதான் இந்த சம்ம போடணும். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு நாள் முடிகிறப்ப ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ் வெளியில போவாங்கன்ற மாதிரிலாமும் கணக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சிச்சுன்னா நான் ஐ வில் பிரிங் இட் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் த டுடே செஷன். ஓகே, முடிஞ்சு. போன வீடியோவில் சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் டஃப்பான லெவலில் தான் கொஸ்டின் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் பேசிக் மாதிரி இருக்கும், சில கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட் தான். சும்மா என்ன சொல்கிறது, வேணும்னே கஷ்டமாக எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிறுக்கு மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக எக்ஸாம் லெவலில் கேட்குற டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நிறையா வெரைட்டியாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக யூடியூப்பில் நிறையா எத்தனையோ வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ என்னோட வீடியோஸும் அதில் ஒன்று தான். பட் என்ன, எல்லாரும் கொடுக்குற கொஷின்ஸ் தான் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குமோ அந்த சேனலில் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் தமிழில் வந்து டஃப்பான கொஷின்ஸ்லாம் வந்து ஆப்டிடியூடில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கம்மி தான். கிராக் வித் ஜாக்கில் அந்த கனிஷ் சார் இருப்பார்ல, அவர் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் சக்தி சார், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், அவர் சொல்கிறேன். ஸோ மேபி அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அதை தாண்டி என்னோட வீடியோஸும் பாருங்கள். So yeah, that's all with the today's session, guys. We will meet in another session. Bye.